நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கள். மிக்க மகிழ்ச்சி. கேள்வி பதில் நிகழ்வுல நாம் இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறோம். ஏன்னா ஆன்மீகத்துல ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கேள்வி பதில் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த ஒன்றை தெரிந்து கொண்டாலும் அதை தெளிவாக ஐயம் திரிபற என்று சொல்வார்கள். ம்? அதைத்தான் வள்ளுவர் கூட ஒரு இடத்துல சொல்றாங்க. கற்க எப்படி கற்க கற்றுக்கொள் என்று சொல்றவரு எப்படி கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லும்போது கசடு அற. எப்படி கற்றுக்கொள்ளணும்? கசடு அற. தவறுகள் இன்றி நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா கற்றல் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தவறுகள் இன்றி கற்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உன்னை தப்பா நீங்க கத்துக்கிறதுக்கு அது கத்துக்காமே இருக்கலாம். சரிங்களா? அது போல அது இன்னும் பிரச்சனையை அதிகப்படுத்திடும். அந்த விதத்துல நம்ம முடிஞ்ச வரைக்கும் தெளிவாதான் பயிற்சிகளை சொல்லி கொடுக்கிறோம். இருந்தாலும் மக்களுக்கு கேள்வி வருவது என்பது இயல்பு. கேள்வி கேட்பது என்பது நம்முடைய இயல்பு. அதனால நீங்க கேள்வி கேட்கறத பத்தி எந்த இடத்துலையும் தயக்கமே பட்டுக்கொள்ள வேண்டாம். நிறைய பேருக்கு என்னன்னா கேள்வி கேட்கறதுல கூச்சம். இந்த கேள்வி கேட்டா அவர் என்ன சொல்லுவாரோ, இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்களோ, இல்ல இந்த கேள்வி கேட்டா நம்மளை முட்டாள்னு நினைச்சுக்குவாங்களோ, நம்மளுக்கு ஒண்ணும் தெரியலன்னு நினைச்சுக்குவாங்களோ. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கேள்விக்கு பதில் தெரியலன்னா ஒரு நாள் தான் முட்டாள். சரிங்களா? அப்படியே நீங்க நினைச்சாலும் ஆக்சுவலா கேள்விக்கு பதில் தெரியாத முட்டாள் கிடையாது. ஏன்னா அவையாரே என்ன சொல்றாங்க, கற்றது கைமண் அளவு. கடல் போல மணல் இருக்குது இந்த பூமியில. ஒரு கைய வச்சா எவ்வளவு மண்ணு ஒட்டுமோ இதுதான் நான் கற்றதனோட அளவு. கல்லாதது உலகளவு. புரியுதுங்க? அவையாருக்கே கைமண் அளவு தானா நம்மளுக்கு விரல் மண் இருக்குமா இல்ல விரல்ல ஒரு கொஞ்சம் பகுதி இருக்குமான்னு தெரியாது. நம்ம அறிவு அவ்வளவுதான். அப்ப அதனால கேள்வி பதில் என்பது ஆன்மீகத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால உங்களுக்கு எந்த கேள்வியாக இருந்தாலும் நீங்க கேட்கலாம். கேள்வியில தவறான கேள்வி என்று இதுவரைக்கும் இல்லை. சத்தியமா மனசுல வச்சுக்கோங்க. புரியுது? கேள்வியில தவறான கேள்வி என்று எந்த கேள்வியுமே இல்லை. அது எந்த கேள்வி கேட்டாலும் அவங்களோட புரிதல் இல்லாம ஒரு கேட்கக்கூடிய விஷயமா தான் இருக்கு. அப்ப அவங்களுக்கு யாருமே அது புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லாம இருக்கலாம். சரிங்களா? அதனால கேள்வி ஞானம் என்று சொல்வார். எல்லாராலையும் கேள்வி கேட்கவும் முடியாது. நம்ம நிறைய பேர் கேள்வி கேட்கறது இல்லை. அப்படின்னா நம்ம அந்த கேட்கறதுக்கான ஒரு ஒண்ணு நல்லா புரிஞ்சிருச்சுன்னா கேள்வி வராது. அது ஒரு பக்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நல்லா தெளிவா தெரிஞ்சா கேள்வி வராது. ஒண்ணுமே புரியலைனாலும் கேள்வி வராது. சரிங்களா? நீங்க எல்லாம் இந்த தெளிவா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். இருந்தாலும் இப்போ உங்களோட கேள்விகளை நீங்க இப்ப கேட்கலாம். எப்படி கேட்கறது? நீங்க மனசுலயே கேட்டா சொல்ற அளவுக்கு எனக்கு இன்னும் சூப்பர் பவர் எல்லாம் வரல. அதனால நீங்க என்ன பண்ணணும்? நீங்க இதுல ஹேண்ட் ரைஸ் பண்ணணும். சரிங்களா? அது ஜூம், யூடியூப் ஆல்ரெடி யூஸ் பண்ணி பழகுனவங்க எல்லாருக்குமே தெரியும். உங்களோட மொபைல்ல தான் எல்லாரும் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. நான் அது எப்படின்னு முதல்ல சொல்றேன். அப்படி தெரிஞ்சவங்க எல்லாம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருங்க. சரிங்களா? அப்படி தெரியாதவங்க நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் இப்ப சொல்றத நீங்க பண்ணுங்க. சரிங்களா? உங்களோட மொபைல ஸ்கிரீனை டச் பண்ணீங்கன்னா கீழே ஒரு 2 3 ஆப்ஷன் காமிக்கும். காமிக்குதா? இப்போ இருங்க, அதை நான் அப்படியே ஷேர் பண்றேன். ஷேர் ஸ்கிரீன். எல்லாரும் ஒரு பொறுமையா ஒரு நிமிஷம் பொறுங்க. இப்போ நான் ஒரு ஸ்கிரீன் ஷேர் பண்ணியிருக்கேன்னா தெரியுதா உங்களுக்கு? சரிங்களா? இப்போ நீங்க மொபைலை டச் பண்ணா உடனே கீழே என்ன தெரியும்னா ஒரு மைக் மாதிரி சிம்பிள் தெரியும். கீழே பாருங்க, அன்மியூட்னு மைக் மாதிரி தெரியுதா? மறுபடியும் ஸ்டார்ட் வீடியோன்னு பக்கத்தால தெரியும். அது மறைஞ்சிரும். நீங்க கை தொட்டு ஒரு 5 செகண்ட் 10 செகண்டுக்கு இருக்கும், அப்புறம் மறைஞ்சிரும். நீங்க மறுபடியும் உங்க போனை தொட்டா தெரியும். ஃபர்ஸ்ட் இருக்கிறது மைக் ஆன் பண்ணி பேசுறது. சரிங்களா? ரெண்டாவது இருக்கிறது வீடியோ ஆன் பண்றது. இந்த மைக் ஆன் பண்றது எல்லாராலையும் பண்ண முடியாது. இந்த ஜூம்ல நாங்க அப்படி வச்சிருக்கிறோம். மைக் ஆன் பண்றது எல்லாராலையும் பண்ண முடியாது. நாங்க யாருக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணி ஓகே கொடுக்குறோமோ நீங்க மைக் ஓபன் பண்ணி பேசலாம். ஆனா வீடியோ யார் வேணா ஓபன் பண்ணிக்கலாம். அப்படித்தான் நீங்க எல்லாரும் வீடியோ ஓபன் பண்ணிருக்கீங்க. இப்ப நான் மொபைல்ல இருந்து பண்றேன். மொபைல்லயும் இப்ப வீடியோ என்னால ஆன் பண்ண முடியும். ஓகேங்களா? தெரியுதா உங்களுக்கு? அந்த வீடியோல பாருங்க.
சரி, இந்த ரெண்டு ஓகே. மூணாவது பார்ட்டிசிபென்ட். எவ்வளவு பேர் நம்ம இதுல பார்ட்டிசிபென்ட் பண்ணியிருக்கிறாங்க, யார் யாரெல்லாம் இணைஞ்சிருக்காங்கன்னு எங்களால பார்க்க முடியும். ஓகேவா? ஜூம் நடத்துறவங்க மட்டும்தான் பார்க்க முடியும். ஓகே. சேட் பண்றது, உங்களோட கொஸ்டினை நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? சேட் பண்ணலாம். டர்ன் ஆஃப் நோட்டிபிகேஷன்ஸ். நோ. ஓகே. நீங்க உங்களோட சேட்டை, இப்ப உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்குதுன்னா சேட்ல என்ன பண்ணலாம்? உங்களோட கேள்வியை டைப் பண்ணி போடலாம். என்னன்னு உதாரணத்துக்கு பயிற்சி செய்யும் நேரம் எது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கேள்வி அப்படின்னா நீங்க டைப் பண்ணி இப்படி போடலாம். சரிங்களா? இது சேட் ஆப்ஷன். இந்த ரியாக்ஷன் ஒன்று இருக்கு பாருங்க, அதான் இப்ப நம்மளுக்கு வேணும். ரியாக்ஷனை டச் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரைஸ் ஹேண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வருதா, அதை டச் பண்ணீங்கன்னா உங்க கை இப்படி உயர்ந்து தெரியும். இப்ப பாருங்க, இத இந்த இடத்துல தெரியுதா? இப்ப ஜெயதுர்காமா, சித்ரா ஒசூர், அசோகன், பசுபதி, மது, சங்கீதா, இவங்க எல்லாம் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. தெரியுதுங்களா? ஒரு 10 பேருக்கு மேல. அப்ப நீங்களும் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். யாருக்கெல்லாம் கேள்வி இருக்குதோ நீங்களும் என்ன பண்ணணும்? ஒண்ணு இல்ல, ரொம்ப சிம்பிள். அந்த ரியாக்ஷன் ஹார்ட் சிம்பிள் மாதிரி ஒன்று வச்சிருக்கான் பாத்தீங்களா, ரியாக்ஷன். அதுல நிறைய ரியாக்ஷனுக்கு இருக்கும். கை தட்டுற மாதிரி இருக்கும், ஃபிங்கர் மாதிரி காமிக்கிறது இருக்கும், ஹார்ட் சிம்பிள் இருக்கும், அழுகிறது, சிரிக்கிறது. நீங்க வாட்ஸ்அப் மெசேஜில் எமோஜி எல்லாம் அனுப்புறீங்களா, அந்த மாதிரி ரைஸ் ஹேண்ட் கொடுத்தீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் ஆயிரும். இப்போ ரைஸ் ஹேண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு நான் சொல்றேன், ஒரே நிமிஷம். ரைஸ் ஹேண்டுக்கு அப்புறம் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்க மொபைல்ல ஒரு ஆப்ஷன் காமிக்கும். இப்போ அதுதான் ரொம்ப முக்கியம். இது வந்து இன்னைக்கு நான் சொல்லி கொடுக்கறது இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு அல்ல. நீங்க எப்போ லைஃப் லாங் இந்த ஜூம் யூஸ் பண்ணனாலும் இப்ப நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க யார்கிட்ட வேணா கேள்வி கேட்க முடியும், பதில வாங்க முடியும். இல்லாட்டி நாங்க ஏதாவது பேசுறோம், நீங்க கேட்டுட்டு போயிட்டே இருப்பீங்க. எல்லாருமே இந்த நாலேஜை வளர்த்திக்கோங்க. நான் அந்த வீடியோ கூட உங்களுக்கு கட் பண்ணி அனுப்புறேன். இப்ப யாரு ஹோஸ்ட்ல இருக்காங்க? சுசீலாமா ஹோஸ்ட்ல இருக்கீங்க. இப்ப என்னோட ஹோஸ்ட்ல இருந்து எடுத்து விடுங்கம்மா. இப்ப என்னோடது வந்து ஹோஸ்ட்ல இருந்து எடுத்து விட்டுட்டாங்க. சரிங்களா? இப்போ அம்மா எனக்கு இப்போ அன்மியூட் ஆப்ஷன் கொடுங்க. இப்போ நான் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு அவங்க வந்து அன்மியூட் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. என்னோட மொபைல் எப்படி வருது அப்படிங்கிறது நீங்க இப்போ பார்க்கலாம். ஓ, ஹோஸ்ட்ல இருந்து எடுத்துட்டா இந்த இது போயிருமோ? சரி, கொடுங்கம்மா, கொடுங்க. ஓகே, குட். அம்மா இப்போ ஹோஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ உங்க ஸ்கிரீன்ல தெரியுது பாரு அன்பர்களே, பாருங்க ஒரே நிமிஷம். இப்போ அவங்க நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்க பேரை சொல்லி நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது உங்க மொபைல்ல இந்த மாதிரி காமிக்கும், த ஹோஸ்ட் வுட் லைக் யூ டு ஸ்பீக். ஹோஸ்டா இருக்கிறவங்க நீங்க பேசணும்னு விரும்புறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு முத்துன்னு ஒருத்தர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காருன்னா, முத்து ஐயா நீங்க பேசுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா உங்க மொபைல்ல இந்த மாதிரி ஒரு இது காமிக்கும். இப்போ காமிக்குதா? எல்லாரும் செல்லுலையும் தெரியுதா? த ஹோஸ்ட் வுட் லைக் யூ டு ஸ்பீக் அப்படின்னு காமிக்குது. இதுல ரெண்டு ஆப்ஷன் காமிக்குது பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டே மியூட்டட்னு காமிக்குது, ரெண்டாவது அன்மியூட்னு காமிக்குது. இந்த ஸ்டே மியூட்டட்னா என்ன அர்த்தம்னா, அதை தொட்டா நான் பேச விரும்பல, என்னோட அமைதியாவே இருக்கட்டும் அப்படின்னு அர்த்தம். ஸ்டே இருத்தல், மியூட்டட்னா இல்ல நான் பேச விரும்பல, அமைதியா இருக்கணும்னு அர்த்தம். பக்கத்தால இன்னொன்னு காமிச்சிருக்கு பாருங்க, அன்மியூட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. அன்மியூட் அப்படின்னா என்னோட மைக்கை ஓபன் பண்ணு. மியூட்னா அமைதி, அன்மியூட்னா நான் பேசுறதுக்கு தயார்னு அர்த்தம். அப்ப ரெண்டாவதா இருக்கிற அன்மியூட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்க தொட்டீங்கன்னா நீங்க பேசுறது எனக்கு கேட்கும். ஓகேங்களா? ஸ்டே மியூட்டட தொட்டுட்டீங்கன்னா நீங்க பேசுறது எனக்கு கேட்காது, அது மியூட்லயே இருக்கும். இதை மட்டும் கவனமா வச்சுக்கோ. இதைத்தான் இப்ப நீங்க பண்ண போறோம். ஓகேவா? இப்ப நான் அன்மியூட்டுங்கிறது தொடறேன். தெரியுதா உங்களுக்கு? அன்மியூட்டுங்கிறது தொடறேன். தொட்ட உடனேயும் என்னோடது என்ன ஆயிரும்? அன்மியூட் ஆயிரும்.
நான் பேசுறது எல்லாரும் கேட்கும். இதைத்தான் நீங்க இப்ப பண்ண போறீங்க. சரிங்களா? அதனால சரி. நாகேஷ் கேட்பார்ல, கேள்வி கணைகளை நீங்கள் தொடுக்கிறீர்களா, நான் தொடுக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி. எந்த கேள்வி இருந்தாலும் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சா சொல்றேன். நானும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டவன் சொல்ல முடியாது. எனக்கு நிறைய அறியாமை இருக்கிறது. இந்த பயிற்சி சம்பந்தமா எனக்கு தெரிஞ்ச பதில்களை உங்களுக்கு நிச்சயமா சொல்றேன். அப்படி ஏதாவது தெரியல அப்படின்னா நிச்சயமா எனக்கு சீனியர்ஸ் எல்லாம் ஆசிரியர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட கேட்டு உங்களுக்கு பதில் சொல்றேன். சரிங்களா? சரி. இப்ப நான் உங்களுக்கு சில விஷயங்கள் மட்டும் இப்ப சொல்லிட விரும்புறேன். ஏன்னா இதில் நீங்க நிறைய பேர் ஆல்ரெடி கன்ஃபியூஸ்ல இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த குவிஸ் ப்ரோக்ராம் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் நிறைய பேர் மண்டை பிச்சுட்டு இருக்கீங்க. அது ஏன் சார் போட்டிருக்கீங்க? என்ற பேர் வேற வரல. நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை. இப்ப அதை பத்தி ஒரு தெளிவு பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க ஆனந்த யோக பயிற்சியில பயணிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு சில விஷயங்கள் தகுதிகள் அப்படின்னு நம்ம போட்டிருந்தோம். அதை நான் ரீகால் பண்றேன். ஒரு 5 மினிட்ஸ் கேட்டுக்கோங்க. ஒண்ணு, நீங்க முதல்ல நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கணும். என்ன வாட்ஸ்அப் குரூப்புங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சரி, அதை பத்தி ரொம்ப போகல. அப்படி போனா உங்களுக்கு கேள்வி பதில் செஷன் போயிடும். 21/6/2025 புதிய ஆனந்த யோகா பயிற்சி அப்படின்னு வாட்ஸ்அப் குரூப் 3 குரூப் வச்சிருக்கோம். அந்த 3ல ஏதோ ஒண்ணுல நீங்க இருக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, அதுல ப்ராப்பரா ஒரு குரூப் கூகுள் ஃபார்ம் கொடுத்து பேர் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லியிருக்கோம். அப்படி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். 2. அப்படி ரெஜிஸ்டர் பண்ணவங்க எல்லாருக்கும் நாங்க ஒரு ஃபோன் கால் பண்ணி, அம்மா நீங்க இந்த மாதிரி ஆனந்த யோகா பயிற்சிக்கு வந்திருக்கீங்களா, பேர் ரெஜிஸ்டர் பண்ணி இப்ப ரெகுலரா வந்துட்டு இருக்கீங்களா நாங்க கேட்டிருக்கோம். அப்படி கேட்டவங்கள நீங்க கன்ஃபார்மா இதுல இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு சிலர் நீங்க பதிவு பண்ணாம இருந்திருக்கலாம், இல்ல பண்ணுனது மிஸ் ஆயிருக்கலாம். அப்ப எனக்கு யாரும் ஃபோன் கால் வரலன்னு சொன்னீங்கல்ல, அவங்களுக்கு என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்கோம்னா, ஒரு 4 ஃபோன் நம்பர் உங்களுக்கு 2, 3 வகுப்புகளா கொடுத்து, உங்களுக்கு யாரும் ஃபோன் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ஃபோன் பண்ணி அவங்க கிட்ட இந்த மாதிரி நாங்க ஆனந்த யோகா பயிற்சியில் இருக்கிறோம், அதனால எங்களுது வந்து ஆட் பண்ணிக்கங்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டாங்க. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் ஆட் பண்ணியாச்சு. இந்த 4 விஷயம். இது 6 மாத பயிற்சி. இந்த 6 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுப்போம். அது நிச்சயமா ஒர்த்தபிளான ஒரு சர்டிபிகேட்டா இருக்கும். சரிங்களா? உங்க வாழ்க்கைக்கு மிக பயனுள்ளதா இருக்கும். இந்த சர்டிபிகேட் நீங்க வாங்கணும் அப்படின்னா 90% அட்டெண்டன்ஸ் இருக்கணும். குறைஞ்சது சொல்லணும். 90% அட்டெண்டன்ஸ் இருக்கணும். 90% டைம் மேனேஜ்மெண்ட் நீங்க ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? இன்னைக்கு நான் வகுப்புல கூட நான் பார்த்தேன். 12 மணி வகுப்புக்கு 183 பேர் உள்ள இருந்தீங்க. நான் வாட்ச் பண்றேன். ஒவ்வொரு நாளும் இதை வாட்ச் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்றப்ப எவ்வளவு பேர் வந்தாங்க, நடுவுல எவ்வளவு பேர் இருக்காங்க, முடிக்கிறப்ப எவ்வளவு பேர் இருக்காங்க. சரிங்களா? யூடியூப்ல எவ்வளவு பேர் வந்தாங்க, ஜூம்ல எங்க மீட்டிங்ல எல்லாமே இதுல நாங்க கண்காணிக்கிறோம். ஏன்னா ஒரு பொறுப்பு எடுத்துக்கிட்டோம். ஒரு 1000 பேரை கரெக்டா கொண்டு போகணும். சரிங்களா? அப்ப உங்க 1000 பேரையும் கொண்டு போக வேண்டியது எங்க பொறுப்பு. எங்களுக்கு ஆசிரியர்கள் எங்களை வழிநடத்தினாங்க. அது மாதிரி உங்களை கொண்டு போக வேண்டியது எங்க பொறுப்பு. அதனால நிறைய ஆசிரியர்கள் உங்களுக்காக ஹெல்ப் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. அதனால 90% அட்டெண்டன்ஸ் கம்பல்சரி வச்சுக்கோங்க. ஒரு மாதத்துல ஒரு வகுப்பு லீவ் போடலாம். அவ்வளவுதான் கான்செப்ட். அதுவும் தேவைன்னா அத்தியாவசியம்னா நீங்க பாட்டுக்கு நிறைய வகுப்பு லீவ் போட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்பதான் எல்லாம் குரூப் பிரிக்கிற வேலை நடந்துட்டு இருக்குது. இந்த வாரத்துல கண்டிப்பா குரூப் பிரிச்சிருவாங்க. ஏன்னா இந்த புதிய அன்பர்கள் கொஞ்சம் பேர் விட்டு போட்டதால நீங்க ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கிறதால இந்த குரூப் பிரிக்கிற ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்லோ ஆயிருச்சு. இந்த வீக் கம்பல்சரி குரூப் பிரிச்சிருவாங்க. ஒரு குரூப்புக்கு 75 பேரோ 100 பேரோ இருப்பீங்க. அந்த 75 பேரையும் ஒரு 10 ஆசிரியர்கள் உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்க எப்படி பயிற்சி பண்றீங்க, உங்களுக்கு ஏதாவது உதவி தேவையா, சரி என்ன ஹெல்ப் வேணாலும் நீங்க அவங்ககிட்ட கேட்கலாம். அதுக்குன்னு ஒரு 10,000 ரூபாய் எனக்கு பணம் வேணும்னு கேட்காதீங்க. சரிங்களா? பயிற்சி சம்பந்தமா ஏதாவது ஹெல்ப் வேணா அவங்க சொல்லி கொடுப்பாங்க. டவுட்டா இருந்தா கிளியர் பண்ணுவாங்க. உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. உங்களை மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ ஓடிட்டு இருக்கிற உலகத்துல ஆன்மீக பயிற்சிக்கு வர்றதே பெரிய விஷயம். அதை தொடர்ந்து நீங்க நிலைக்கணும்னா நீங்க ரொம்ப வைராகியமா இருக்கணும். இல்லாட்டி பல காரணங்கள் உங்களை இதுல வந்து தள்ளி விட்டுரும். நம்ம கர்மா அப்படித்தான். நீங்க வைராகியமா பிடிச்சுக்கணும். குரங்கு பிடிய அந்த பயிற்சியை பிடிச்சுக்கணும். சரியா? புத்தர் சொல்றாருல, சங்கம் சரணம் கச்சாமி, சங்கத்தை பிடித்துக்கொள், சங்கம் உன்னை உயர்த்திட்டு போயிரு. சரிங்களா? அது போல இந்த பயிற்சி நீங்க பிடிச்சுக்கிறதுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. நல்லா பிடிச்சுக்கோங்க. அந்த குரூப் என்ன ஃபியூச்சர்ல ஓபன் பண்ணுவோம்.
அதே போல ஒவ்வொரு வகுப்பு முடிகிறப்போ நீங்க போல் போடணும். இன்னைக்கு வகுப்பு முடிஞ்சிச்சா, உடனே உங்க குரூப்ல போய் நீங்க எதுல வந்தீங்க, யூடியூப்லயா, ஜூம்லயா, லைவ்ல வந்தீங்களா, அல்லது லைவ்ல வர முடியல சார், நான் ஈவினிங் பார்த்தேன்னா ஈவினிங் பார்த்தேன், அல்லது கலந்துக்க முடியல அப்படிங்கிறத போல் போட்டுறணும். நீங்க போல் போடுறத வச்சு நாங்க வந்து கண்டுபிடிச்சிருவோம் யார் யார் போல் போட்டிருக்கீங்கன்னு தெரியும். அதை வச்சு அவங்க அட்டண்டன்ஸ் அங்க போட்டுருவோம். சரிங்களா? அதனால முடிஞ்ச வரைக்கும் ப்ராப்பரா அட்டண்டன்ஸ்ல வந்துருங்க. மாற்றி போட்டா என்ன சார் யாருக்கு தெரியும்? எங்களுக்கு தெரியாது, ஆனா அவனுக்கு தெரியும். சரிங்களா? எங்களுக்கு தெரியாது, சத்தியமா தெரியாது சார். நான் காலையில வரல ஆனா வந்தேன்னு போட்டேன், உங்களுக்கு எப்படி சார் தெரியாது. நீங்க போட்டுக்கலாம். பட் இங்க நீங்க செய்யற செயலுக்கு விளைவு நாளைக்கு உங்களுக்கு திரும்பி வரும். அதனாலதான் முதல்ல சொல்லிட்டேன், வினை விதைத்தவன் வினை அறுப்பான். இங்க வந்திருக்கிறதே உண்மையா, நேர்மையா, நல்லதா, ஒழுக்கமா இருக்கிறத கத்துக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். இதுல போய் ஒரு பொய்ய பேசணும் அப்படின்னா அதனோட விளைவு உங்களுக்கு திரும்ப பொய்யா வரும். யாரோ ஒருத்தர் உங்கள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவான். அதனால அது வேண்டாம். உண்மையா இருக்கு. 80% அட்டண்டன்ஸா பரவாயில்ல, சரி அடுத்து இன்னொரு பேட்ச் நடத்தி கூட நம்ம வந்துக்கலாம். பட் உண்மையா அந்த போல் போடுங்க. சரி, உங்க மனசாட்சி தொட்டு அந்த போல் போடுங்க. இறை சாட்சியை வச்சு அந்த போல் போடுங்க. சரிங்களா? உங்களுக்கு நீங்க தான் ராஜா, உங்களுக்கு நீங்க தான் எல்லாமே. சரி. அதே போல அந்த குவிஸ் ப்ரோக்ராம் வந்து வாரத்துக்கு ஒரு முறை தான் அனுப்புவோம். ஒரு 10 கேள்வி மட்டும்தான் கேட்போம். நீங்க அந்த வாரத்தில் இருக்கிற 3 வகுப்பையும் நல்லா அட்டன் பண்ணாதான் அந்த குவிஸ் ப்ரோக்ராமுக்கு 10 மார்க் ப்ராப்பரா வாங்க முடியும். நிறைய பேர் 10 மார்க் வாங்கியிருக்கீங்க, உண்மையாலுமே பாராட்டுகள். ஒரு சிலர் 9, 8, 7 வரைக்கும் வாங்கியிருக்கீங்க, பரவாயில்ல. ஆனா ஒரு சிலர் ரொம்ப கம்மியா வாங்கியிருக்கீங்க, ஒரு சிலர் போலே போடல. சரிங்களா? உங்களுக்கு எப்பவுமே சனிக்கிழமை வகுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம், இன்னைக்கு வியாழனா, சனிக்கிழமை வகுப்பு 1:30 மணிக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் சனிக்கிழமை நைட்டுக்குள்ள போல் போட்டுருவாங்க. இந்த சாரி கொஸ்டின் ஆன்சர் செஷன் கொடுத்துருவாங்க. அப்படி ஏதாவது லேட் ஆகி சனிக்கிழமை நைட்டுக்குள்ள வரலைன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணிக்குள்ள கண்டிப்பா கேள்வி பதில் வந்துடும். ஞாயிற்றுக்கிழமை வந்துருமா? நீங்க என்ன பண்ணலாம்னா ஞாயிற்றுக்கிழமை முழுக்க எடுத்துக்கோங்க. அந்த உரையை மறுபடியும் ஒரு தடவை கேட்டுட்டு நீங்க போட்டாலும் சரி. திங்கட்கிழமை சாயங்காலம் 6 மணிக்குள்ள நீங்க அந்த கொஸ்டின் ஆன்சர் செஷனை ஃபில் பண்ணிருங்க. திங்கட்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு மேல நீங்க போட்டீங்கன்னா அது கணக்கு எடுத்துக்க மாட்டோம். புரிஞ்சுதா? உங்களுக்கு சனிக்கிழமை சாயங்காலமே கொடுத்துருவோம், அல்லது அதிகபட்சம் ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணிக்குள்ள கொடுத்துட்றோம். நீங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் 24 மணி நேரம். அடுத்த நாள் காத்தால 6 மணில இருந்து சாயங்காலம் 6 வரைக்கும், சரிங்களா, அதுல ஒரு 12 மணி நேரம், இதுல ஒரு 12 மணி நேரம் ஃப்ரீயா நீங்க முழிச்சிருக்கிற டைம். அந்த நேரத்துல திங்கட்கிழமை சாயங்காலம் 6 மணிக்குள்ள அந்த குவிஸ் ப்ரோக்ராம் நீங்க ஃபில்அப் பண்ணிருங்க. சரி, இது எல்லாமே இங்க என்ட்ரி பண்ணிட்டே வருவாங்க. இதனோட விளைவு எப்ப தெரியும்? 6 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். உங்க அட்டண்டன்ஸ், உங்களோட குவிஸ் ப்ரோக்ராம் மார்க் என்ன அப்படிங்கிறது எல்லாமே தெளிவா அவங்க சொல்லுவாங்க. சரிங்களா? அதனால இதை நீங்க சரியா முறையா பண்ணிட்டு வாங்க. சொல்லி கொடுக்கிற பயிற்சிகளை சரியா முறையா பண்ணிட்டு வாங்க. உடற்பயிற்சி டெய்லி ஒரு முறை காலையில பண்ணணும். தியானம் காலையிலையும் மாலையிலையும் ஒரு நாளைக்கு 2 முறை பண்ணணும். சரிங்களா? இப்ப பஞ்சபூதனாவதும் இன்னைக்கு மத்தியானம் பண்ணிட்டோம். சரிங்களா? காலையில பண்ற பழக்கத்தை ரெகுலரா வச்சுக்கோங்க. சாயங்காலம் பண்றதையும் ரெகுலர் பண்ணிக்கோங்க. நடுவுல மத்தியானம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம இந்த மெடிடேஷன் பண்றோம். சரிங்களா? அதனால தவத்துக்கு ஒரு சிறிது நேரம் ஒதுக்கி காலையும் மாலையும் பண்ணிட்டு வாங்க. உடற்பயிற்சி ஒரு நாளைக்கு நல்லா பண்ணிட்டு வாங்க. சரி. ஒரு நோட் போட்டு எல்லாத்தையும் எழுதிட்டு வாங்க. இந்த நோட் உங்க லைஃப் லாங் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். அது ப்ராப்பரா பண்ணிக்கோங்க. உங்க உடம்புல மனசுல இருக்கிற ப்ராப்ளத்தெல்லாம் எழுதிக்கோங்க. அப்பதான் 6 மாசம் கழிச்சு அது தீர்ந்துருச்சான்னு தெரியும். அதை நான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன். உங்க உடம்புல வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனை, மனதில் இருக்கிற பிரச்சனை, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை, உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எழுதிட்டீங்கன்னா 6 மாசம் கழிச்சு அது மாறி இருக்குதான்னு பார்க்க முடியும்னு சொல்லியிருக்கிறேன். அதே போல நாம எடுக்கக்கூடிய வகுப்புகளை நீங்க மீண்டும் மீண்டும் போட்டு கேட்கறதுக்கு தான் அந்த லிங்க் அனுப்புறோம். அதுல பிளேலிஸ்ட் லிங்கையும் அனுப்பிச்சிருக்கிறோம். அன்றன்று பேசுற வீடியோ லிங்கையும் அனுப்புவோம், கூட பிளேலிஸ்ட் லிங்கையும் அனுப்புவோம். அந்த பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா நம்ம 1வது வகுப்புல இருந்து எல்லா வகுப்பும் லைனா இருக்கு. சரிங்களா? அது நீங்க பாத்தீங்கன்னா எல்லா பயிற்சிகளையுமே நீங்க திரும்ப திரும்ப பார்க்க முடியும், தெளிவாக முடியும். ஒண்ணுக்கு பல முறை கேளுங்கன்னு சொல்றேன். ஒரு முறை கேட்டாலே புரிஞ்ச மாதிரி இருக்கும், பட் பல முறை கேட்டா அதான் அது நல்ல ஆழமா புரியும். அதே போல பீரியட்ஸ் டைம்ல எந்த பயிற்சியும் பண்ணக்கூடாது, பண்ண வேண்டாம். ரிலாக்ஸேஷன் நல்லா பண்ணுங்க. சரிங்களா?
நல்லா ஓய்வு எடுங்க, ரெஸ்ட் எடுங்க. இந்த மாதிரி வகுப்புல ஏதாவது இருந்தா அட்டன் பண்ணிட்டு நல்லா ஓய்வு எடுங்க. அதுதான், வேற ஒண்ணுமே பண்ணக்கூடாது. பேசாம அமைதியா இருந்தீங்கன்னா உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். பின்னாடி ஒரு தவம் இருக்கு, சாந்தி தவம். அது சொன்னதுக்கு அப்புறம் அதை செஞ்சுக்கலாம். அது வரைக்கும் எதுவும் பண்ண வேண்டாம். ரிலாக்ஸேஷன் மட்டும் நல்லா 1க்கு 4 தடவை பண்ணிட்டு நல்லா நிம்மதியா ரெஸ்ட் எடுங்க. வகுப்புல ஏதாவது 1, 2 இருந்தா அட்டன் பண்ணுங்க. ரொம்ப நேரம் டிவி செல்லு பார்க்காதீங்க. ஓகே? ஓகே. எந்த விதமான மற்ற யோக பயிற்சிகளையும் நம்ம பயிற்சி கூட சேர்ந்து பண்ணலாம். எந்த விதமான, நீங்க புத்தரோட விபாசனா பண்ணலாமா? பண்ணலாம். இப்ப ஈஷா போறீங்க, அங்க ஒரு சாம்பவி முத்ரா சொல்லிக் கொடுக்குறாங்க, பண்ணலாம். ஆர்ட் ஆஃப் லிவிங் போறீங்க, சுதர்ஷன கிரியா சொல்லிக் கொடுக்குறாங்க, பண்ணுங்க. எந்த பயிற்சி வேணா பண்ணிக்கோங்க. இந்த பயிற்சியால அந்த பயிற்சி டிஸ்டர்ப் ஆகாது. அந்த பயிற்சியால இந்த பயிற்சியும் டிஸ்டர்ப் ஆகாது. அப்படித்தான் மகரிஷி அமைச்சு கொடுத்துருக்காங்க. பட் ஏதோ ஒண்ண பண்ணீங்கன்னா நல்லது. பட் இந்த பயிற்சி பண்ணலாமா வேண்டாமான்னு டவுட் வேண்டாம், பண்ணலாம். எந்த பயிற்சி கூடயும் சேர்ந்து பண்ணலாம். எந்த மருந்து மாத்திரை சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பயிற்சி பண்ணலாம். உடம்புல வலி வருதுன்னா பயிற்சி பண்ணாதீங்க. புரியுதா உங்களுக்கு? சார் நான் கையை தூக்குறேன், என்னால் இவ்வளவுதான் தூக்க முடியுது, நீங்க சுத்த சொல்றீங்க, இங்க போனா ரொம்ப வலிக்குது சார்னா, கொஞ்சம் இவ்வளவு தூரம் சுத்தினா வலி இல்லையா, அப்படி பண்ணிக்கோங்க. கொஞ்ச நாள் இப்படி பண்ணுங்க. அப்புறம் அது போக போக கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகி முழுசா ரிலாக்ஸ் ஆயிடும். அப்போ எந்த பயிற்சி செய்யறப்போ உடம்புல வலி வருதோ, ரொம்ப தாங்க முடியாம வலியா இருக்குதோ, லைட் பெயின் வரத்தான் செய்யும். கையை நம்ம தூக்குனதே இல்லை, தூக்குனா கை வலிக்கும். பட் லைட் பெயின் வந்து செஞ்சா தப்பு இல்லை. பட் ரொம்ப பெயின் ஆகுது சார், நான் வஜ்ராசனம் போட்டு உட்கார்றேன், கொஞ்சம் வெயிட் பெயின் ஆகுது, பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. சார் ரொம்ப பெயின் ஆகுது, அப்ப விட்டுருங்க, போடாதீங்க. சேர்ல உட்காந்து பண்ணுங்க, ஒன்னும் தப்பு கிடையாது. 10 நாள் பண்ண பண்ண அது தானா வந்துடும். கவலைப்பட வேண்டாம். புரியுதா? நீங்க சுத்தமா நடக்கவே முடியாம இருக்கிற ஆளுகள் எல்லாம் நம்ம பயிற்சி பண்ணி ரெடி பண்ணிருக்கோம். அதனால டோன்ட் வரி. ஓகேவா? ரைட். அதே போல நாங்க சொல்ற விஷயம் உணவு, உறக்கம், மற்ற இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே வருவோம். இயற்கை வாழ்வியல், அது எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்க. வாயை மூடி மென்னு சாப்பிடணும், நேரத்துல தூங்கணும், நேரத்துல எந்திரிக்கணும், பச்சை தண்ணியில குளிக்கணும். இது எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நம்புறோம். ஃபாலோ பண்ணாதான் ரிசல்ட் வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் பேசுறத நீங்க கேட்கறதால ரிசல்ட் வராது அன்பர்களே. நான் பஞ்சபூத நவரதத்தை பத்தி பேசிட்டேன், நீங்க கேட்டா ரிசல்ட் வராது. இன்னைக்கு பண்ணுனீங்கல்ல, ரிசல்ட் வரும். ஒரு 200 பேர் நல்லா ப்ராப்பரா பண்ணீங்க, நான் வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன் உங்களை. 200 பேர் டெடிகேட்டடா உட்கார்ந்து மெடிடேஷன் பண்றீங்க. மெடிடேஷன் தான் உங்களை காப்பாத்தும். நான் பேசுற பேச்சு காப்பாத்தாது. உடற்பயிற்சி தான் உங்களை காப்பாத்தும். நான் சொல்ற விளக்கம் காப்பாத்தாது. எதுக்கு விளக்கம் சொல்றேன்னா, நீங்க பண்றதுக்கு ஒரு தூண்டுதலுக்காக விளக்கம் சொல்றேன். சரிங்களா? ஓகே. அதே போல இந்த 3 நாள் டைரக்ட் கிளாஸ் வந்து நம்ம நடத்திட்டு இருக்கோம். 3 நாள் நேரடி வகுப்பு நம்ம ஆனந்த யோக நிலையத்தில் திருப்பூர் பக்கத்தால் நடத்துறோம். இதுக்கு நீங்க கட்டாயம் வரணுமானா கட்டாயம் வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் வாய்ப்பு இருக்கிறவங்க வந்துருங்கன்னு சொல்றேன். சரிங்களா? எதற்காக அப்படின்னா, நீங்க 1.5 மாசம், 2 மாசம், 3 மாசம் கத்துக்கிறத இங்க 3 நாள்ல நேரடியா லைவா நான் சொல்லி கொடுத்துருவேன். இப்ப நீங்க ஆன்லைன்ல கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஒரு கிளாஸ் கேட்குறீங்க. அதுக்கப்புறம் 1.5 மணி நேரம் கேட்டுட்டு, அப்புறம் கிட்டத்தட்ட 1 நாள் கழிச்சு அடுத்த நாள் இங்க வர்றீங்க. 46.5 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் என் கூட வர்றீங்க. புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு வகுப்பு 1:30க்கு முடிஞ்சதுன்னா, அடுத்து நாம எப்ப சந்திக்க போறோம்? 46.5 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் வந்து என்னை சந்திக்கிறீங்க. எவ்வளவு பெரிய கேப் பாரு. 1.5 மணி நேரத்துக்கு 46 மணி நேரம் கேப். அப்ப நான் ஒரு சொல்ற விஷயம் அடுத்த விஷயத்த சொல்றப்ப நீங்க ஜாயின் பண்ணி வர்றது கொஞ்சம் கடினம். இதே நேரடி வகுப்பா இருந்தா என்னன்னா, ஒரு 3 நாள் கண்டினியூவா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 மணி நேரம் உங்களுக்கு அதை பத்தி பேசி விளக்கி, உடற்பயிற்சியை நேரடியா சொல்லி கொடுத்து, கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி, தியானத்துக்கு தீட்சை கொடுத்து, காயகல்ப பயிற்சி கொடுத்து, தத்துவ விளக்கங்கள் எல்லாம் பேசி ஒரு புரிதல் வந்துருச்சுன்னா, நீங்க அதுல இருந்து பயணிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதாவது ஆனா ஆவனாவை தெளிவா கத்துக்கிட்டா அதுக்கப்புறம் தமிழ் படிச்சிடலாம்ல, அந்த மாதிரி நீங்க 3 நாள் வகுப்பு வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்துக்கோங்க, இல்லாதவங்க விட்டுருங்க. அதுக்குன்னு கவலைப்பட வேண்டாம். பட் எல்லாரும் வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஒவ்வொரு மாதமும் 2வது வெள்ளி, சனி, ஞாயிறு அந்த பயிற்சி இங்க நடக்குது. நீங்க தாராளமா வந்து கலந்துக்கலாம். அதுல புதிய அன்பர்களும் வரலாம். இந்த பயிற்சிக்கு வந்தவங்க தான் வரணும்னு இல்லை. உங்க வீட்டில் இருக்கிறவங்க, ஃப்ரெண்ட்ஸ், தெரிஞ்சவங்க யாரை வேணா நீங்க அனுப்பலாம். அந்த 3 நாள்ல அவங்களுக்கு நிறைய பயிற்சி சொல்லி கொடுத்துருவோம். அதை அவங்க ஃபாலோ பண்ணா போதும். அதுக்கப்புறம் அவங்க நம்ம ஜூம்ல ஆன்லைன்ல வந்துக்கலாம். ஓகே.
இங்க சொல்ற விஷயங்களை தயவு செஞ்சு உங்க நண்பர்களுக்கு எல்லாம் தொடர்ந்து அனுப்பிச்சுட்டே இருங்க. அப்பதான் அடுத்த பயிற்சி நம்ம 1 வருஷம் கழிச்சு 6 மாசம் கழிச்சு தொடங்குவோம். அப்ப உங்களுக்கு வந்து அவங்க வர்றதுக்கு பெரிய வாய்ப்பா இருக்கும். சரிங்களா? இங்க வர்றவங்க நான்வெஜ் விட வேண்டிய அவசியம் இல்லை. இங்க வந்தா குடும்பத்தை விட்டுட்டு வரணுங்கிறது நாங்க சொல்றது கிடையாது. அப்படி வரக்கூடாது. நீங்க குடும்பத்தோட இல்லறத்தோட சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் பயிற்சி. நீங்க விரும்பினதை சாப்பிடுங்க. பயிற்சி கஷ்டமானது அல்ல. சரிங்களா? ஈஸியானது. இதையெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த பயிற்சி பண்ணுங்க. ஓகே, ரைட். நான் சொல்ல வேண்டிய 20 பாயிண்ட் எடுத்து வச்சிருந்தேன், சொல்லிட்டேன். இப்போ உங்களோட கேள்வி பதிலுக்குள்ள போலாம். சத்யபிரபாமா, கொஸ்டின் ஆன்சர் ஹேண்டில் பண்றீங்களா? யார் பண்றா? ஃபர்ஸ்ட் ஜெயதுர்காமா, அடுத்தது வாழ்க சித்ரா. வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்க. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா, இப்போ நம்ம அம்மா அப்பா ஃபோர் ஃபாதர்ஸ்னுடைய அறிவு தான் நம்மளோட வருது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அது எல்லா குழந்தைக்கும் அதே இதுதான் வருமா? ஒரே மாதிரி தான் அந்த அறிவு பாஸ் ஆகுதா? அப்படின்னா இப்ப 4 குழந்தைங்க இருக்காங்கன்னா இல்ல ஒரு குழந்தைக்கு நல்ல விதமா இருக்காங்க, இன்னொருத்தங்க தீய வழியில போறாங்க, இன்னொருத்தங்க முக்தி அடைகிற அளவுக்கு கூட போகுறாங்க இல்லையா? அது எப்படிங்க ஐயா? அது ரெண்டாவது, அந்த குழந்தை நடுவுல ஏதோ ஒரு இன்சிடென்ட்னால அவங்க இறக்குறாங்கன்னா அடுத்து அவங்க இன்னொரு அம்மா அப்பாவுக்கு பிறக்கும் போது அந்த அம்மா அப்பாவுடைய அறிவு வரும். அப்போ எப்படி அந்த இதை எடுத்துக்கிறது? இந்த ரெண்டு இருக்குங்க. நல்ல நல்ல அருமையான கேள்விமா. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. புரிதலுக்கு வேண்டிய கேள்வி. அதாவது, இப்போ ஒருத்தருக்கு ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். ஒரு பையன் பிறந்துட்டான். அவன் பிறந்து 12 வருஷம் ஆச்சு. அவன் பிறக்கிறப்ப என்னுடைய உடல் மன அதில் இருக்கிற பதிவுகள், உயிரில் இருக்கிற பதிவுகள், என் வாழ்க்கை துணையில் இருக்கிற பதிவுகள் ரெண்டும் சேர்ந்து ஒரு கருவா உருவாகி வருது. எனக்கு அடுத்த 2வது குழந்தை குறைஞ்சது 1 வருஷம் கேப்ல தான் உருவாக முடியும். எங்களுக்கு ஒரு 5 வருஷம் கேப் இருந்தது. அப்ப அந்த ஒரு 5 வருடம், 1 வருடம் 2 வருடத்துக்குள்ள எங்களுக்குள்ள நிறைய செயல்கள், பாவ புண்ணிய வினைகள் எல்லாம் மாற்றி மாற்றி செஞ்சிருக்கும். இது ஒரு காரணம். அடுத்த குழந்தைக்கு இந்த குழந்தைக்கு வரக்கூடிய வித்தியாசம். 2வது, இந்த குழந்தை பிறக்கிற நேரம், அந்த குழந்தை பிறக்கிற நேரம் என்பது இந்த கிரக அளவிலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திடும். இது உங்களுக்கு தெரியும். ஜாதகம், ஜோதிடம் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அது பியூர் சயின்ஸ். பட் உடனே அதுக்கு போங்கன்னு நான் சொல்ல வரல. அது ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானம். அப்ப அதனுடைய அடிப்படையில இந்த குழந்தை பிறக்கிறப்ப இதற்கான கோள்கள் சூழல் எப்படி இருந்ததோ, அந்த குழந்தை பிறக்கிறப்போ அதற்கு இருக்கிற கோள்கள் சூழல் எப்படி இருந்தோ, இதுவும் அந்த குழந்தையுடைய விஷயத்தை தீர்மானிக்கும். சரிங்களா? அதே போல 3வது, அந்த குழந்தைக்கு என்னுடைய ஜீன்ல இருந்து வர்றது, என் வாழ்க்கை துணை ஜீன்ல இருந்து வர்றதுல, என்னோட ஜீன்ல இருந்து என் வாழ்க்கை துணை ஜீன்ல இருந்து 25% 50% தான் வரும். அதற்கு முன்னாடி என்னுடைய பெற்றோர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுடைய ஜீன்ல இருந்து 25% வரும். என்னுடைய அம்மா அப்பா, என் வாழ்க்கை துணையோட அம்மா அப்பா, அவங்க அம்மா அப்பாவோட ஜீன்ல இருந்து 12.5% வரும். அவங்க அம்மா அப்பா ஜீன்ல இருந்து 6.25%, அவங்க அம்மா அப்பா ஜீன்ல இருந்து 3.13%, அவங்க அம்மா அப்பால இருந்து 1.5%. இப்படி 7 தலைமுறையுடைய ஜீன் எனக்குள்ள ஆழமாக ஸ்ட்ராங்கா உருவாகும். அதுல எந்த ஜீன் எப்படி செயல்படுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. சரிங்களா? அதனால சில இடங்கள்ல போலீஸ் பையன் திருடனாவோ, திருடன் பையன் போலீஸாவோ, நல்லவங்க பையன் கெட்டவனாவோ, கெட்டவன் பையன் நல்லவனாவோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த வினைகளை பொறுத்து பல்வேறு விதமான நிலைகள்ல அந்த ஆத்மாவுடைய பதிவுகள் அமையறதுனால ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி தான் இருப்பாங்க. இது பின்னாடி உங்களுக்கு ஒரு பெரிய வகுப்பு வரும். ஒரு மனிதன் இப்படி இருப்பதற்கு என்ன காரணம்னு 16 காரணங்களை மகரிஷி கொடுக்குறாங்க. கருவமைப்பு, உணவு, கவனத்தில் இருக்கிற கோள்களோட நிலை, ஒரு மனிதனுடைய ஒழுக்க பழக்க வழக்கங்கள், அவனுடைய ஆராய்ச்சி, அவனுடைய இருக்கிற தேசம், காலம், சூழல்,
இதெல்லாம் ஒரு 16 காரணம் ஒரு மனிதனை வடிவமைக்கும். அப்ப இது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரே மாங்காய் பாருங்க, ஒரே மாங்காய் 2 மாங்காய் இல்ல, ஒரே மாங்காய் இந்த பக்கம் புளிக்குது, இந்த பக்கம் இனிக்குது. சரிங்க, ஒரே மாங்காய். இந்த பக்கம் சூரிய ஒளி படுது, இந்த பக்கம் சூரிய ஒளி படல. சூரிய ஒளி படுற வெளிப்பக்கம் இனிப்பு வருது, சூரிய ஒளி படாத பக்கத்துல புளிப்பு வருது. ஒரே மாங்கனில கோள்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்ப இது போல நாம இந்த அம்மா அப்பாவுக்கு பிறந்தாலும் அவங்க வழியா வந்தாலும் அவங்க பிரிண்ட்டை மேக்சிமம் எடுத்துட்டு வந்திருப்போம். பட் அதுல அவங்கள மாதிரியே இருப்போமா அப்படிங்கிறதுல 100% சொல்லிவிட முடியாது. மாற்றம் இருக்கும், இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. சரிங்களா? ரைட். ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்டீங்க, என்ன எனக்கு புரியல அது. இல்லைங்கய்யா, இப்போ நடுவுல ஏதோ ஒரு காரணத்தினால அந்த அம்மா அப்பாவுக்கு பிறந்த குழந்தைங்கள்ல ஒருத்தர் இறந்துறாங்கன்னா அவங்க வேற ஒரு அம்மா அப்பாவுக்கு தானே பிறப்பாங்க. அப்ப அவங்களுடைய பதிவுகள் அந்த ஆன்மால வருங்களா அப்படின்னு? ஓகே ஓகே, இப்போ இதுக்கு உடனே பதில் சொல்லிவிட முடியாது. நாம இப்போ எல்லாருமே என்னன்னா மறுபிறவி கான்செப்ட்னு ஒண்ணு வச்சிருக்கிறோம். இங்க செத்தவர் அங்க வந்துருவாரு, அந்த குழந்தைக்குள்ள பூந்து வந்துருவாரு. ஏன்னா இது நிறைய இந்த உலகத்துல நிறைய பிறப்பு இறப்பை பற்றிய தத்துவங்கள் இருக்குது. மகரிஷி அவர்கள் விஞ்ஞான பூர்வமாக ஒரு மனிதனுடைய பிறப்பு இறப்பு எப்படி நிகழ்கிறது, அதுல உயிர் பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது என்பதை பற்றி தெளிவான ஒரு தத்துவத்தை கொடுக்கறாங்க. அது ஃபியூச்சர்ல உங்களுக்கு பாடம் வரும். பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் உயிரின் நிலை என்ன, நாம என்ன ஆகும், இந்த உயிர் என்ன ஆகும், இயற்கை மரணம் ஆகுறது என்ன நடக்குது, செயற்கை மரணம் நடக்கிறது என்ன நடக்குது, ஆக்சிடென்ட் ஆகுறதுக்கு என்ன ஆகுது, திடீர் விபத்துல போறதுக்கு என்ன ஆகுது, இப்படி நிறைய விளக்கங்கள் இருக்குது. அது பின்னாடி உங்களுக்கு வர்றப்ப தெளிவா புரியும். நாம நினைக்கிற மாதிரி இங்க இருக்கிற உயிர் இன்னொரு இடத்துல போய் பிறக்கிறது இல்லை. அதை மட்டும் இப்ப புரிஞ்சுக்குங்க. நான் பின்னாடி அதுக்கு முழு விளக்கம் சொல்றேன். அப்புறம் ஐயா இன்னொன்னு, நம்ம நம்ம நினைக்கிறதுதான் நடக்குதா, இல்லைன்னா நம்ம கர்ம வினைப்படி ஆல்ரெடி நம்ம நம்மளுடைய மூலத்துல நம்ம செலக்ட் பண்ணி இதெல்லாம் ரிஜிஸ்டர் ஆகி தான் இறைவன் நம்மளை கீழே அனுப்புறாங்கன்னு சொல்றீங்க. அப்ப நம்ம வேண்டதுதான் நடக்குதா, நினைக்கிறது தான் நடக்குதா, இல்ல அந்த ரிஜிஸ்டர் ஆனதுதான் நடக்குமாங்கய்யா? ஓகே, சூப்பர். ஒரு விதை, அந்த விதைக்குள்ள இருந்து ஒரு செடி வருது. அந்த செடி அந்த விதையில இருக்கிற பிரிண்ட் எடுத்துட்டு வருது. அதே சமயம் அந்த விதைக்கான வெளியிலிருந்து கிடைக்கக்கூடிய நீர், வெளியிலிருந்து கிடைக்கக்கூடிய சூரிய ஒளி, மண்ணினுடைய வளம், உரம், இதையெல்லாம் சேர்ந்து அந்த விதையை இன்னும் அதை வீரியப்படுத்தவும் முடியும், அந்த விதையை மோசப்படுத்தவும் முடியும். இந்த விதையில் இருக்கிற தன்மை என்பது உங்களோட விதி, சுற்றி சூழல் என்பது உங்களுடைய மதி. சரிங்களா? இப்ப நீங்க ஒரு விதியை கொண்டுதான் வர்றீங்க. எனக்கு கை இப்படி இருக்கணும், கால் இப்படி இருக்கணும், உருவம் இப்படி இருக்கணும், என் கர்மா இப்படி இருக்குன்னு தான் வர்றீங்க. இது உங்களுடைய விதி. அப்ப இந்த விதிப்படியே தான் நான் வாழணுமா அப்படின்னா எதுக்கு வாழ்க்கை? அதற்கு தான் இறைவன் என்ன கொடுத்துட்டான்? மதியை கொடுத்து விட்டான். விதியை மதியால் வெல்லலாம். ஏன்னா விதியாக இருப்பதும் இறைவனே, மதியாக இருப்பதும் இறைவனே. நான் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருப்பேன். ஒரு பெற்றோருக்கு ஒரு பையன் பிறக்கிறான். அந்த குழந்தைக்கு இந்த பெற்றோர் உடலை கெடுத்து வச்சிருக்கிறதால அந்த குழந்தையோட உடல்ல ஒரு நோய் வருதுன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஆஸ்துமா வருது. அந்த பெற்றோர் ட்ரிங்க்ஸ் பண்றாங்க, ஸ்மோக் பண்றாரு, ஏதோ ஒன்று பண்றாரு, அந்த குழந்தைக்கு ஆஸ்துமா வந்துருச்சு. இப்ப அந்த குழந்தை ஆஸ்துமாவோடையே சாகணுமா அப்படின்னா விதி இல்ல. அந்த குழந்தை தன் மதியை பயன்படுத்தி பயிற்சியை செய்து நல்ல விஷயங்களை கடைபிடித்து தீயதை விடுத்து வாழ்ந்தால் அது ஆத்மாவை ஜெயிக்கலாம். இது மதி. பிரிண்டோட தான் வர்றோம். பிரிண்டை மாற்றி அமைப்பதற்கான வல்லமை நம்ம கிட்ட இறைவன் கொடுத்திருக்கிறான். அதை சரியா பயன்படுத்தினா அவன் ஆத்மால இருந்து வெளியே வருவான். இல்ல இவனும் ஸ்மோக் பண்றான்னா சீக்கிரம் செத்து போயிடுவான். அவங்க அப்பா 50 வருஷத்துல செத்தா இவன் 30 வருஷத்துல செத்து போயிடும். விதிப்படி அவன் 50 வருஷம் வாழணும், கெடுத்தானா 30 வருஷத்துல செத்துருவான். இல்ல நல்லா வச்சுட்டானா 90 வருஷம் வாழும். அது உங்க மதியில் இருக்கு. விதியை மதியால் வெல்லலாம். மகிழ்ச்சி. அந்த மதியையும் இறைவனே கொடுத்துருவாங்க அப்படிதானேங்கய்யா? ஏன்னா சில பேருக்கு அந்த இறைவனே மொத்தமா உங்க மதியா வந்துட்டான். இறைவனே நீங்களா இருக்கிறான். இறைவனே தான் உங்க அறிவா இருக்கிறான்.
சரிதானுங்களா? சரி, அருமை, மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. சரி, சார் ஆளு அப்புறம் இந்த உடற்பயிற்சி செய்யும்போது ஆமா, ஒரு மூச்சு கேள்விக்கு 27 பேர் இருக்காங்க. சரிங்க. ஒரு கேள்வி வச்சுக்கலாம். சரி, இல்ல சொல்லிருங்க சொல்லிருங்க சொல்லுங்க. உடற்பயிற்சி செய்யும்போது மூச்சு வாங்குதுங்கய்யா, அது வாய் வழியா பிரீத் வருது. அதான் அது என்ன பண்றது சார்? கொட்டாவியும் வருது. கொட்டாவி வருவதற்கான காரணம் என்ன? நீங்க நைட் நல்லா தூங்கலைன்னு அர்த்தம். உங்க உடம்புல தூக்க சக்தி, வின் சக்தி நல்லா பத்துல. அதனால உங்க உடம்பு பகல் நேரத்துல கொட்டாவி வந்து கெட்ட ஆவியை வெளியே தள்ளி ஆக்சிஜன் உள்ள இழுக்கிற ப்ராசஸ் தான் கொட்டாவி. மூளைக்கு ஆக்சிஜன் தேவைப்படுது, நீங்க ஓய்வு எடுக்கணும்னு அர்த்தம். சரிங்களா? டயர்டா இருக்கு உங்க பாடி கொஞ்சம். அப்ப நல்லா ஓய்வு எடுங்க. நல்லா இரவுல நேரத்தில் நல்லா தூங்குற பழக்கத்தை ஏற்படுத்துங்க. அதற்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கோம், அதை ஃபாலோ பண்ணுங்க. இது பண்ணா காலையிலேயே பகல்லையே உங்களுக்கு டயர்டோ தூக்கமோ எதுவுமே வராது, கொட்டாவியும் வராது. உங்க உடம்பு எனர்ஜியா இருக்கணும். நல்ல சாப்பாடு, நல்ல வாழ்க்கை முறை வச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் பயிற்சி பயிற்சி பண்றப்ப வந்துமா, இப்ப நம்ம பயிற்சி எளிமையான பயிற்சியா இருந்தாலும் நம்ம ரொம்ப உடம்பை இயக்காம வச்சிருக்கிறதுனால சில பயிற்சிகள் பண்றப்ப மூச்சு வாங்கும். சும்மா கையை தூக்கி சுத்தினாலே மூச்சு வாங்கும் நிறைய பேருக்கு. ஏன்னா இந்த மிஷினை வேலையே செய்ய வைக்கல, அப்படியே துரு பிடிச்சி இத்து பிடிச்சி கிடக்குது. அதை நீங்க வைக்கிறப்ப கொஞ்சம் ரத்த ஓட்ட வெப்போட்ட காற்றோட்டம் ஓடும், அப்ப மூச்சு வாங்கும். மூக்குல நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. சரிங்களா? எல்லாருக்கும் அப்படி நடக்காது. முடியாம வந்தா தப்பு இல்லை, மூக்குல நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. நீங்க ஓடுனா எப்படி மூச்சு வாங்குதோ அப்படித்தான் பயிற்சி பண்ணா கொஞ்சம் மூச்சு வாங்கும். பட் நம்ம பயிற்சி மூச்சு வாங்காது. உடம்பு அந்த அளவு கண்டமா இருக்குன்னு அர்த்தம். நீங்க பண்ண பண்ண 10 நாள் மூச்சு வாங்குறது நின்றும். மூக்குல தான் மூச்சு வாங்கணும். புரியுதா? வாய் நீங்க வழியா வருது. வாய் வழியா வரக்கூடாது. நீங்க அதுல கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. பட் ரொம்ப கஷ்டப்பட்டு கவனம் வச்சு போராடக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா வாய் வழியா வந்துட்டா பரவாயில்ல, விட்டுருங்க. ஒரு 10 நாளைக்கு வரும், அப்புறம் அது நின்று போயிடும். பயிற்சி பண்ண பண்ண சரியாயிடும். சரி சரி, ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. மிக்க மகிழ்ச்சி. நன்றி ரொம்ப நன்றிமா, மிக்க நன்றி, ரொம்ப நன்றி. அற்புதமான கேள்விகள், ஆனா ரொம்ப சந்தோஷம். சித்ராமா, ஆளுக்கு ஒரு கேள்வி கேளு. சரியா? 27 பேர் மறுபடியும் வரணும்னா மறுபடியும் லைன்ல வரணும். ஐயா வணக்கம் வாழ்க ஐயா. வாழ். ஆமா, சொல்லுங்கம்மா. வணக்கம் ஐயா. ஐயா தவம் வணக்கம். பண்ணும்போது பாத்தீங்கன்னா அமைதியா தவம் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு சவுண்டோ இல்ல போன் ஏதோ ரிங்கு கால் வந்தாலும் மனசு தடப்பு நான் எழுந்திருக்கேன். ஆமா, கரெக்ட். அம்மா கேட்கறது சரியான கேள்வி. இது எல்லாருக்கும் நடக்காது. தவத்துல நல்லா போறவங்களுக்கு நடக்கும், அவங்க சின்சியரா தவம் பண்றாங்க. சரி, நமக்கு சும்மா உட்கார்ந்தாலே என்ன சவுண்ட் வந்தாலும் வாழனா பாத்துக்கலாம் தான் நம்ம உட்கார்றோம். நல்லா தவத்துல போனீங்கன்னா பக்கத்தால் ஏதாவது சவுண்ட் பெருசா வந்தா ஒரு ஜர்க் நடக்கும். சரிங்களா? இது இயல்புதான், எல்லாருக்குமே நடக்கும். அதனால நீங்க உட்கார்ந்து தவம் பண்றேன்னு முடிவு பண்ணா போனை தயவு செஞ்சு சைலண்ட் போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, பெரிய சப்தம் எதுவும் வராத மாதிரி இடத்துல கொஞ்சம் உட்கார்றதுக்கு பழகுங்க. இப்ப வீடே இருக்குது, டோர் இருக்குது, டோர் யாராவது வந்தா தட்டுவாங்க அல்லது காலிங் பெல் அடிப்பாங்கன்னா நீங்க ஒரு தனி அறையிலேயே அல்லது ஓரமா ஒரு ஒதுக்குப்புறத்திலேயே உட்கார்ந்துக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி முன்னாடி மைண்ட் செட் பண்ணிக்கோங்க, நான் தியானத்துக்குள்ள போறேன், இப்ப எந்த டிஸ்டர்பும் எனக்கு வர வேண்டாம். அருள் காப்பு போட்டுக்கோங்க. அது முடிஞ்ச வரைக்கும் டிஸ்டர்ப் கண்ட்ரோல் பண்ணும். இது வந்து கொஞ்ச நாளைக்கு தாம்மா. நீங்க ஒரு தவத்துல ஒரு லெவல் கிராஸ் பண்ற வரைக்கும் தான். அது கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா இடியே விழுந்தாலும் உங்களுக்கு தெரியாது. தூங்குற மாதிரி. தூங்குறப்ப என்ன நடக்குன்னு யாருக்கு தெரியும்? பாம்பு போட்டாலும் எனக்கு தெரியும். அந்த மாதிரி தான் தவத்துல ஒரு லெவல் கிராஸ் பண்ற வரைக்கும் இது இருக்கும். அதனால கொஞ்சம் அதற்கான சூழலை அமைத்துக் கொள்ளுங்க. ரொம்ப சத்தம் வர்ற மாதிரியோ, குழந்தை வந்து திடீர்னு மேல குதிச்சிடுற மாதிரியோ, ஏதாவது சவுண்டு டம்முன்னு அடிக்கிற மாதிரியான இடத்துல நீங்க தியானம் பண்ண வேண்டாம். ஆரம்ப காலத்துல நீங்க பண்ண பண்ண ஆழ்ந்து போறதுக்கு ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க ஒரு கடந்த நிலைக்கு போவீங்க. வெளிப்புற சூழலை கடந்த நிலைக்கு ஒரு தியானத்துல பயணிப்பீங்க. அங்க போயிட்டீங்கன்னா இவன் யார் என்ன பண்ணாலும் பிரச்சனை இல்லை, நீங்க பாட்டுக்கு இருப்பீங்க. அது வரைக்கும் இது கொஞ்சம் கவனமா. கரெக்ட். வாழ்க வளமுடன். ஐயா அதே மாதிரி உடல் தளர்த்தல் பயிற்சியில வந்து பாத்தீங்கன்னா படுத்து பண்ணும்போது கண்ணு மூடும் போது நெகட்டிவ் தாட்ஸா வருதுங்க. அதான் அவரே பண்ணிட்டு நெகட்டிவ் இருக்காரு. தாட் வருது. ஓகே, ஆமாங்க. குட். இந்த பசங்கள்ட்ட கொடுத்தாலே சரி. தலைவலிங்க, அதான் சொல்றேனே. ஓகே. அப்பவும் பாத்தீங்கன்னா சத்யபிரபாமா, பயம் வந்துருதுங்க. ஒரே நிமிஷம். சத்யபிரபாமா, நீங்க கொஞ்சம் ஓய்வெடுங்க. ஒன்றும் தப்பு இல்லை, நான் பாத்துக்கிறேன். சரிங்களா? என்னங்க ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா.
வாழ்வோம். நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருங்க. சரிங்க ஐயா. சரி, சரி சரி ஓகேங்க ஐயா. சரி, ரிலாக்ஸா இருங்க, நான் பார்த்துக்கிறேன். ஓகே. மன்னிக்கணும். இப்போ ரிலாக்ஸேஷன் பண்றப்ப கண்ணை மூடுனா நெகட்டிவ் தாட்டா வருது, இதுதான் கேள்வி. ரிலாக்ஸேஷன் பண்றப்ப மட்டும் இல்ல, எப்ப நம்ம கண்ணு மூடினாலும் அப்படிதான் வரும். இது வந்து நம்ம மனதோட இயல்பு. சரிங்களா? மனசு எப்பவுமே நெகட்டிவா தான் பேசிட்டே இருக்கும். இது மனம் வந்து எப்பவுமே நெகட்டிவா தான் வேலை செய்யும், நீங்க புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ நெகட்டிவ் தாட் வர்றதுங்கிறது நம்மளோட ஒரு இயல்பு. ஒண்ணு தாட் வர்றதுக்கு என்ன ரீசன்னா, நம்ம கவனம் குறைவா இருக்குதுன்னு அர்த்தம். கவனம் அதிகரிக்க அதிகரிக்க தாட்ஸ் குறையும். புரிஞ்சுதுங்களா? நீங்க தியானத்திலேயே இதேதான் ப்ராசஸ். இப்ப நீங்க காலை கவனிக்கிறீங்க அப்படின்னா, முழுக்க முழுக்க காலை நல்லா கவனிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டீங்கன்னா தாட்ஸ் வராது. அதுக்கு தான் மகரிஷி பேசுறாரு. பேசுறத கூர்ந்து கவனிச்சு, நான் கால்ல கவனம் வச்சிருக்கேன், கால் ரிலாக்ஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு கவனத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா தாட்ஸ் ஸ்டாப் ஆயிரும். அப்ப கவனத்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதனால அதுல பேசிட்டே இருப்போம். ரிலாக்ஸேஷன்ல பேசிட்டே இருப்போம். ஏன்னா உங்க கவனம் எங்கேயும் போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் பஞ்சபூத நவர்தவம், ரிலாக்ஸேஷன் எல்லாம் இது ஒரு கைடன்ஸ் மெடிடேஷன் பிராக்டிசஸ். அப்ப இது நீங்க பண்ண பண்ண அந்த கவனம் அங்கேயே வச்சிருப்பீங்க. கவனம் அதிகரிக்க அதிகரிக்க தாட்ஸ் குறைஞ்சிரும். அதை பத்தி பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை. பட் இயல்பு நம்ம கிட்ட நெகட்டிவ் தாட்ஸ் வர்றது. சரிங்களா? அதை பத்தி டோன்ட் வரி. நீங்க அதை பாசிட்டிவா மாத்திக்கோங்க. அது உங்களுக்கு எண்ணத்தை பத்தி பேசுறப்ப நான் சொல்லுவேன், நெகட்டிவ் தாட் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எல்லாரும். நான் சொல்லுவேன் நெகட்டிவ் தாட் வரணும். ஏன்னா நெகட்டிவ் தாட் எப்படின்னா, ஒரு கிரிக்கெட் பேட்ல ஒருத்தர் பேட்ஸ்மேன் நிக்கிறாரு, அவரை நோக்கி ஒரு பால் போடுறாங்க. எதுக்காக போடுறாங்க? அவர் அவுட் பண்றதுக்காக. 10 பேர் சுத்தி நிக்கிறாங்க அவர் அவுட் பண்றதுக்காக. பட் அவர் என்ன நினைக்கிறாரு, இந்த பால் என்னை நோக்கி போடக்கூடாது அப்படின்னாருன்னா அவர் அவுட் ஆக மாட்டாரு. பட் அவர் ரன் அடிக்க முடியும். அந்த பாலை நீங்க கரெக்டா அடிச்சா 6 அடிக்கலாம். அப்ப எந்த பால் உங்களை தாக்க வந்ததோ அதே பாலை வச்சு நீங்க சக்சஸ் ஆகலாம். அப்போ ஒரு நெகட்டிவ் தாட் வருதா, உடனே நீங்க அவேர்னஸ்க்கு வந்துட்டீங்கன்னா அது பாசிட்டிவா மாத்திடும். சரிங்களா? ஒரு நெகட்டிவ் வருதுன்னா நீங்க அவேர்னஸா இருந்தா அதை மாத்தி பாசிட்டிவா போட்டுருங்க. புரிஞ்சுதா? உதாரணத்துக்கு இப்ப வண்டியில போறீங்க, எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருமோ அப்படின்னு ஒரு தாட் வருதுன்னா டோன்ட் வரி. அவேர்னஸ்க்கு வந்துட்டீங்கன்னா, நான் இந்த பயணத்தை வெரி சேஃப்டியா போவேன். இந்த பயணம் மட்டும் இல்ல, எப்பவுமே என் வாழ்நாள் முழுக்க நான் பயணத்தை சேஃப்டியா தான் போவேன். அப்படி ஒரு 10 தடவை நினைச்சிருங்களேன். ஆக்சுவலா இந்த நெகட்டிவ் தாட் வரலைன்னா நீங்க பாசிட்டிவா நினைக்கவே மாட்டீங்க. எவ்வளவு பேர் வண்டியில போறோம், நான் சேஃப்டியா போவேன் நினைச்சிட்டு போறோம், போறது இல்ல, சும்மா எதிர்த்து போறோம். அப்ப அந்த பாசிட்டிவ் தாட் வர்றதுக்கான காரணம் நெகட்டிவ் தாட். அப்படி உங்களுக்கு வர்ற நெகட்டிவ் தாட்டை பாசிட்டிவா மாத்தி பழகிட்டீங்கன்னா கொஞ்ச நாள்ல நீங்க ஃபுல்லா பாசிட்டிவா மாறிடுவீங்க. அதுக்கான பிராக்டிஸ் தான் அடுத்தடுத்தது வரப்போகுது. அதனால அதை பத்தி டோன்ட் வரி. நீங்க கவனத்தை இன்க்ரீஸ் பண்ணுங்க, போக போக அது சரியாயிடும். ரொம்ப சரி, நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றிம்மா, நன்றிங்க நன்றி, ஐயா. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்தது அசோகன் ஐயா, அடுத்தது மது, அதற்கு அடுத்தது சங்கீதாமா. ரெடியா இருங்க. அசோகன் பசுபதி ஐயா பேசுறியா? ஐயா வணக்கம். ஆக்சுவலி அவர் என்னோட கணவர், நான் அவருடைய மனைவி. மகிழ்ச்சி. ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வாய்ப்புக்கு. எங்களுக்கு, நான் ஆஸ்திரேலியால இருந்து பேசுறேன். எங்களுக்கு இது ஒரு வரம். அதுக்காக உங்களுக்கும் உங்கள் சார்ந்தவர்களுக்கும் மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. என்னுடைய என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்போ நான் அந்த ஃபர்ஸ்ட் பேசின அம்மா கேட்டதுல என்னோட 2வது கேள்வி முடிஞ்சுது. இந்த தவம் இருக்கும் போது நான் ஒரு ஒரு பழக்கத்தை கைவிடணும்னு நினைக்கிறேன். நான் நல்ல ஸ்வீட் சாப்பிடுவேன். அப்போ அதே அதே பயிற்சி பண்ற மாதிரி அந்த பழக்கத்தை விடுற மாதிரி தானே இந்த தவத்திலேயே நாங்க கவனம் செலுத்தணும் ஐயா. அப்போ அந்த தவத்துல இருக்கும்போது அந்த நெகட்டிவ் தாட்ஸ் நீங்க சொன்னது சரி, இப்போ அதை பாசிட்டிவா மாத்தணும். பட் என்னால மாத்த முடியல. அந்த தவம் பண்ணி முடிஞ்ச உடனே நான் எழுந்து அந்த ஸ்வீட்டை சாப்பிடுறேன். இதுக்கு ஏதாவது வழி இருக்காங்க ஐயா? அருமை. நல்ல கேள்விமா. இது ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்ல, ஆமா. இதுக்கு பேர் வந்து புலன் மயக்கம் என்று சொல்லுவாங்க ஆன்மீகத்துல, அல்லது புலன் கட்டுப்பாடு இன்மைன்னு சொல்லுவாங்க.
இது உங்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இருக்கு. ஏன்னா நாக்கை மட்டும் நீங்க கட்டுப்படுத்திட்டா உலகத்தையே நீங்க கட்டுப்படுத்திடலாம். அதான் உண்மை. சரிங்களா? அந்த நாக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட். ஈரறிவு புழுவிலிருந்து நமக்கு நாக்கு இருக்கு. பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஆண்டுகளா நம்ம நாக்குல சுவைச்சு பழகிருக்கிறோம். அப்ப சுவைக்கு நம்ம அடிமையா இருக்கிறோம். இது தப்பு கிடையாது. ஃபர்ஸ்ட் சுவைக்கு மட்டும் இல்ல, நிறைய பேர் செல்போன் எடுத்து வச்சுட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. செல்போனுக்கு நம்ம அடிமையா இருக்கு. சிலர் பேச்சு கேட்கறதுக்கு அடிமையா இருப்பாங்க. ஒவ்வொரு உயிரினம் ஒவ்வொரு புலன்களுக்கு அடிமையா இருக்கும். மனுஷன் 2-3 புலன்களுக்கு அடிமையா இருப்பாங்க. சிலர் இன்னும் இன்க்ளூடிங் பாலுணர்வு வரைக்கும் அடிமையா இருக்கிறது இந்த உடல்ல இருக்கிற புலன்களுக்கு அடிமையா இருக்கிறதுக்கு சமம். எல்லாத்தையும் பயன்படுத்தணும், பட் அளவா பயன்படுத்தணும். நமக்கு தெரியும் இது அளவுக்கு மேல போச்சா நமக்கு துன்பம் வரும்னு நமக்கு தெரியும். அப்ப நீங்க ஒண்ணு என்ன பண்ணணும், இந்த தியானம் பண்ணுவதனுடைய நோக்கமே உங்க புலன்களை கட்டுப்படுத்துவதுதான். அதுல இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்த 2 தியானங்களும் புலன் கட்டுப்பாட்டுல பெரிய அளவுல வேலை செய்யாது. முதல் தியானம் ரொம்ப வேலை செய்யும், பட் அது ரொம்ப நாள் செய்யணும். 2வது தியானம் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும். 3வதா ஒரு தியானம் அடுத்த மாதம் உங்களுக்கு கொடுப்போம். அந்த தியானம் முழுக்க முழுக்க புலன் கட்டுப்பாட்டுக்கான தியானம். அதுக்கு பேர் ஆக்கினை தியானம்னு சொல்லுவாங்க. ஞானக்கண், நெற்றிக்கண், புருவ மையம், 3ஆம் கண், அதுக்கெல்லாம் நிறைய பேர் இருக்கு. இந்த ஆகுனால பிட்யூட்ரி கிளாண்ட் ஒண்ணு இருக்கு உள்ள. இந்த தியானத்தை கொடுத்துட்டா டோட்டல் புலன்களும் உங்க கட்டுப்பாட்டுக்கு வந்து. காஃபி குடிக்க வேண்டாம்னா வேண்டாம், அவ்வளவுதான். ஸ்வீட் சாப்பிட வேண்டாம்னா வேண்டாம். சரிதானுங்களா? அப்ப என்னோட புலன் என்னோட கட்டுப்பாட்டுக்கு வர்றதுக்கான ஒரு தியானம் உங்களுக்கு பின்னாடி சொல்லி கொடுப்போம். அது சொல்றப்ப உங்களுக்கு இது வந்துடும். இது ஒண்ணு, டோன்ட் வரி. நீங்களே சொல்லுவீங்க 6 மாசம் கழிச்சு, நான் இதை விட்டுட்டேன் சார், அது எப்படி போச்சுன்னே தெரியல, அது ஈஸியா போயிடுச்சு அப்படிம்பீங்க. இந்த மாதிரி நிறைய உதாரணம் நான் சொல்ல முடியும். ஒண்ணு. 2வது, எந்த ஒரு பொருளை நீங்க பயன்படுத்துறீங்களோ அந்த பொருளினுடைய அறிவை பெருக்கிக் கொள்ளுங்க. ஸ்வீட் அதிகமா சாப்பிட்டா என்னவெல்லாம் துன்பம் வரும். ஸ்வீட் சாப்பிடாம இருக்கக்கூடாது. இனிப்பு என்பது 6 சுவையில ராஜ சுவை இனிப்பு. சரியாங்களா? அப்போ இனிப்பு ரொம்ப முக்கியம் நம்ம உடம்புக்கு. பட் அளவுக்கு அதிகமா போனா எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும்னு உங்க அறிவை அதுல பெருக்குங்க. நீங்க எது தப்புன்னு நினைச்சாலும் அதை பத்தின நாலேஜை இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா உங்க அறிவுக்கு ஒரு புரிதல் வரும். ஓ, இதை சாப்பிட்டா இதெல்லாம் வரும், இதை சாப்பிட்டா இதெல்லாம் வரும், எனக்கு இந்த மாதிரி எல்லாம் ஃபியூச்சர்ல பிரச்சனை வரும், அதனால இதை நான் அளவா எடுத்துக்கிறேன். சரிங்களா? அந்த மாதிரி நீங்க திட்டமிடுங்க. அதே ஸ்வீட்டை இப்ப அஸ்கா சக்கரை சேர்த்தாம ஒரு நல்ல இயற்கையான பழங்களா நிறைய சாப்பிடுங்க. அது 1 கிலோ சாப்பிட்டாலும் ஒன்றும் பண்ணாது. அது ஒரு லிமிட்டுக்கு மேல சாப்பிடவும் முடியாது. சரிங்களா? பட் இந்த சாக்லேட் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா அதுக்குள்ள சில கெமிக்கல் போட்டு நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க. அதுதான் இப்போ உங்களுக்கு பிரச்சனை. நிறைய குழந்தைகளுக்கு இதுதான் பிரச்சனை. இந்த சாக்லேட் பிஸ்கட்ஸ் எல்லாம் அந்த குழந்தைக்கு ஏன் அடிமையாயிருச்சு, அந்த டேஸ்ட்டுக்கு அடிமையாயிருச்சு. அந்த டேஸ்ட் நல்லா இல்லை, பட் டேஸ்ட்க்கு அடிமையாயிருச்சு. அதனால அதை விட முடியல. பட் நீங்க மெடிடேஷன் 100% உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துரும். 1. 2வது, நீங்க அந்த பொருளை சாப்பிட்டா என்ன மாதிரியான தீய விளைவுகள் வரும், அளவுக்கு அதிகமா சாப்பிட்டா என்னவெல்லாம் துன்பம் வரும்னு நிறைய ரிசர்ச் பண்ணுங்க. யூடியூப்ல பாருங்க. இந்த அறிவு உங்களுக்கு அதிகமாக அதிகமாக அதுல இருந்து நீங்க விடுபட்டு வந்துருவீங்க. சரிங்களா? அது ரொம்ப சிம்பிள். இது ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சின்ன விஷயம், அது சரியாயிரும். ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி ஐயா. என்னுடைய பெயரே ஞானமகள். இனிமே ஞானத்தோட நடந்துக்கிறேன் ஐயா. தேங்க்யூ. வாழ்க வளமுடன். ஞான அம்மாளா? ஞான மகள். ஞான மகள். எக்ஸலண்ட். நீங்க எங்க பூர்வீகம் ஸ்ரீலங்காவா? ஆமாங்க. சூப்பர் சூப்பர். தமிழ் தெரியுதுமா. ரொம்ப மகிழ்ச்சி. சிறப்பா பண்ணுங்க. வாழ்க ரொம்ப வளம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளம். ஐயா சாரிங்க, வாழ்க வளமுடன். நான் ஹேண்டில் பண்றேங்க ஐயா. பெரிய நாய். சரிம்மா. சரிங்க, ஓகே. அடுத்ததாக மது அம்மா அவர்கள். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. ஐயா நான் பெங்களூர்ல இருந்து மதுமதி பேசுறேங்க ஐயா. ஐயா முதல்ல உங்களுக்கு சொல்லுங்க. நான் பெரிய நன்றி சொல்லணும் ஐயா. அந்த ஃபுட்டு கிளாஸ் நான் அட்டன் பண்ணதுல இருந்து ஃபுல்லா அது மென்னு சாப்பிட்டு அந்த ஏப்பம் அதெல்லாம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்கய்யா. என்னோட ஃபுட் அப்படி பாதியா கம்மியாயிடுச்சுங்கய்யா. மேஜிக் மாதிரி இது எனக்கு நம்பவே முடியல. அடுத்து என்னோட தம்பிட்ட சொல்லி அவனுக்கு ஃபுட் ஹேபிட்டே சுத்தமா இருக்காதுங்க. எவ்வளவு சாப்பிட்றோம் என்னன்னே தெரியாது. அவன் ஃபாலோ பண்ண அவன் சொல்றான், எனக்கு
கோடி நன்றி. இது எப்படின்னே தெரியல. பாடி வந்து ஒரு 10 to 15 டேஸ் தான் பண்ணியிருக்கேன். என் பொண்ணு பார்த்துட்டு ஸோ நல்லா லீன் ஆயிட்டேன்னு சொல்லி சொன்னாங்கய்யா. ஸோ அந்த அளவுக்கு ஒரு 10 டேஸ் நம்ம பாடிக்கு உரியது கொடுத்தோம்னா அது எவ்வளவு பெரிய ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு கண் கூட பார்த்தேங்கய்யா. அது ரொம்ப 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 நன்றிங்கய்யா. அதுக்கப்புறம் என்னோட கொஸ்டின் என்னன்னா, பஞ்சபூத நவகிரக தவம் வந்து நைட்டு எந்த டயத்துக்குள்ள பண்ணணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குங்கய்யா. அதுக்கப்புறம் இன்னொரு எனி கேள்வி டைம் இருக்குங்கய்யா. பண்ணலாம். இன்னொன்னு என்னன்னா, பஞ்சபூத அந்த நவகிரகம். எண்ணம் பற்றிங்கய்யா. ஓகேயா, நான் ஒண்ணு நைட்டு சொல்லிடுறேன், 9 அந்த o'clock அந்த ஆன்சர் மாதிரி சொல்லிடுறேன். இருக்காங்கய்யா, லிமிடேஷன்ஸ் இருக்காங்கய்யா. ஆன்சர் சொல்லிடுறேன், ஒவ்வொன்றா ஓகே கேளுங்க, நான் மறந்துடுவேன் கேள்வியை. சரி, பஞ்சபூத நவகிரகம் எந்த நேரத்துல ஓகே வேணாலும் ஓகே பண்ணலாம். டோன்ட் வரி, டைம் அது கிடையாது. பட் என்ன, ஓகே சாப்பிட்ட உடனே கொஞ்ச நேரம் பண்ண வேண்டாம். ஏன்னா சாப்பிட்ட உடனே டைஜஷன் ப்ராசஸ் நடந்துட்டு ஓகே இருக்கிறதுனால அந்த நேரம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 2 மணி நேரம் அல்லது 3 மணி நேரத்துக்கு எந்த பிராக்டிஸும் பண்ணாதீங்க. எந்த யோகா எந்த பிராக்டிஸும். அதுல பண்ணலாம். ஓகே விதிவிலக்கு 2 விஷயம் இருக்கு. ஒன்னு சாந்தி தவம், இன்னொன்னு ரிலாக்ஸேஷன். இது ரெண்டும் ம் பண்ணலாம். ரிலாக்ஸ் பண்றப்ப தூங்கக்கூடாது சாப்பிட்டதுக்கு அப்புறம். ஓகே சாந்தி தவம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். வஜ்ராசனம் போட்டு உட்காரலாம். ஆசனங்கள்ல வஜ்ராசனம் மட்டும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பண்ணலாம். தவத்துல சாந்தி தவம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பண்ணலாம். ஓகே பிராக்டிஸ்ல ரிலாக்ஸேஷன் பண்ணலாம். இந்த 3 தவிர சாப்பிட்டதுக்கு அப்புறம் வேற எந்த யோக பயிற்சியும் ஈடுபட வேண்டாம். பஞ்சபூத நவகிரகம் மற்ற எந்த நேரம் வேணா பண்ணலாம். ஓகே எனி நைட் 12 மணிக்கு பண்ணலாம், காலையில 3 மணிக்கு பண்ணலாம், மத்தியானம் உட்காந்து பண்ணலாம், எப்ப வேணா பண்ணலாம். ஓகே தவம் செய்யறதுக்கு ரொம்ப ஓகே உகந்த நேரம் என்பது காலை 3லிருந்து 7. காலை 3லிருந்து 7, 7 மணி. ஓகே மாலை 6லிருந்து 7. இந்த 2 ஓகே நேரமும் உலகம் முழுக்க தவமும் ஓகே பூஜைகள் புனஸ்காரங்கள் நடக்கக்கூடிய காலம். ம் அப்ப அந்த காலம் வந்து நம்ம தவம் பண்றதுக்கு ரொம்ப ஓகே சப்போர்ட் பண்ணும். பட் எப்ப வேணா பண்ணலாம். ஓகே, ரெண்டாவது. ஓகே செகண்ட் கொஸ்டின் என்னன்னாங்கய்யா, இப்போ தாட்ஸ் வந்து கவனிக்க கவனிக்க இப்படி குறைய ஆரம்பிக்குதுங்கய்யா. சில நேரங்கள்ல என்ன ஆகுதுன்னா, சொல்ற அறிவே எனக்கு இருக்க மாட்டேங்குதுங்க. அமைதியா இருக்கிறேன், அது கூட போயிடுறேன். சோ ஒரு விஷயம் என் கையில இல்ல அப்படின்றதுக்கு அப்புறம் ஒரு அறிவு வருதுங்கய்யா, நான் இதை சொல்லியிருக்கலாம், இதை செஞ்சிருக்கலாம், ஆனா அந்த டயத்துல நான் சொல்ல முடியாது. எனக்கு என்ன ஒரு கொஸ்டின்னா, இந்த இது வந்து எனக்கு முன்னாடியே வரலாம், வந்திருக்கலாம், இல்ல வராமே இருந்திருக்கலாம். இந்த அறிவு எதுக்கு எனக்கு என் கையை விட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு தாட் வந்து அதை செஞ்சே இருந்திருக்கணுமே, ஏன் இதை நம்ம சொல்லாம விட்டோம், ஏன் இதை செய்யாம விட்டோம்னு சொல்லி வருது. நான் இறைநிலைட்ட எனக்குள்ள இருக்க அறிவிட்ட கேட்கிற அந்த விஷயம்தான். சோ எனக்கு அறிவு வளரல அப்படின்னா, என்ன நீ பிறகு கூட இதை சொல்ல வேண்டாமே, இது எதுக்கு உடனே எனக்கு வந்து இன்டிமேட் பண்ற என் கையை விட்டு போனதுக்கு அப்புறம். சோ இது என்னை கொன்னு எடுக்குதுங்கய்யா. இது எனக்கு அதுல இருந்து வெளியிலயே வர முடியலங்கய்யா, அந்த தாட் எனக்கு. ஓகே அது ஓகே, இது எதனாலங்கய்யா இது சிம்பிள்மா. எனக்கு. இது சிம்பிள். இப்ப நம்ம கிட்ட ம் அறிவு இருக்கு, பட் அவேர்னஸ் இல்லாம இருக்கு. ஓகே அவ்வளவுதான் கான்செப்ட். ம் அறிவு இருக்கு, பட் ஓகே விழிப்பு நிலையோட இல்லை. நம்ம எல்லாருமே மயக்க நிலையில தான் இருக்கிறோம். ஓப்பனா சொல்லணும். அதாவது நான் ஒரு செயல் செய்ய போறப்ப ம் நான் யாரு, நான் எதுக்கு இந்த செயலை செய்யறேன், ம் நான் இங்க இந்த வார்த்தையை பேசணுமா, இந்த செயலை செய்யணுமா, இப்படி சிந்திச்சுதான் நான் செயல்படணும். இதுதான் மனிதனுடைய தன்மை. ஆனால் நாம் இந்த அவேர்னஸ்ல ம் இல்லாததால வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிடுறோம், செய்ய நினைச்சதெல்லாம் செஞ்சு போடுறோம். ம் அதுக்கப்புறம் உள்ள ஒண்ணு இருக்கு பாருங்க, அறிவு. ம் அது வந்து கேட்கும். அதை மனசாட்சின்னு சொல்லுங்க, ம் அறிவுன்னு சொல்லுங்க, தெய்வம்னு சொல்லுங்க, உள்ளம்னு சொல்லுங்க. அது வந்து கேட்கும், ஏப்பா இப்படி பண்ணிட்டியாப்பா, இது சரியா, அப்படி கேட்கும். இது இயற்கை, இது இறைவன் கொடுத்த வரம். நீங்க இந்த பிராக்டிஸ் நல்லா பண்ணி வர 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 உங்க சொல்லுக்கும் செயலுக்கும் எண்ணத்திற்கும் செயலுக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். அப்ப இது மாதிரியான குழப்பங்கள் வராது. ஒன்று. ஓகே ரெண்டாவது, ம் ஒரு தப்பு செஞ்சாதான் சரி பண்ண முடியும். தப்பே செய்யாம எதையுமே பண்ண முடியாது. ம் அதனால நீங்க எந்த இடத்துலயும் குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகாதீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். ஒரு நாயினோட வால் ஓகே இப்படித்தான் இருக்கும்னா நாயினோட வால் இப்படித்தான் இருக்கும். அது அதனுடைய இயல்பு. புரிஞ்சுதுங்களா? நீங்க ம் நாய் வாலை நிமித்த முயற்சி பண்ணீங்கன்னா தோத்து போயிருவீங்க. அதே போலத்தான் ம் எனக்குன்னு ஒரு இயல்பு இருக்குல்ல,
அந்த இயல்புபடிதான் நான் இருப்பேன். எனக்கு கோபம் வருமா? ஆமா வரும். பொறாமை வருமா? வரும். நாய் மாதிரி குலைப்பேனா? ஆமா குலைப்பேன். ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இதுல கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஏன்னா நான் என்னை இப்படி வரணும்னு நானா உருவாக்கி வரல. இயற்கை உருவாக்கி என்னை கொடுத்துருச்சு. பல்லாயிரம் ஜென்மமான ப்ராசஸ்ல நான் ஒரு ஆஃப் த ப்ராசஸ். பட் அதுக்குன்னு நான் எனக்கு நாய் மாதிரி கோவம் வரும்னா நான் நாய் மாதிரி கோவப்பட்டே இருக்கலாமா அப்படின்னா அங்க ஒரு கேள்வி வரும். முதல்ல எனக்கு கோவம் வரும், ஒத்துக்கிறேன். எனக்குள்ள ஒரு நாய் படுத்திருக்கு, அது எப்ப வேணா வெளியே வரும். ஆமா கரெக்டு. சரி, இப்ப அந்த நாய் வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அவ்வளவுதான். அது கொஞ்சம் அவேர்னஸை இன்க்ரீஸ் பண்ணணும். சரி, எப்பப்போவெல்லாம் எனக்கு நாய் வெளியே வருதுன்னு பார்க்கணும். அப்ப இந்த சூழல்ல இனிமேல் நாயை வெளியே வராம அமைதியா வச்சுக்குவேன்னு நமக்குள்ள ஒரு சங்கல்பம் பண்ணணும். உடனே வராம இருக்காது. திரும்ப திரும்ப நீங்க சங்கல்பம் பண்ண அவேர்னஸ் வர வர அந்த சூழல்ல நீங்க அமைதியா இருக்கிறதுக்கு ஆரம்பிச்சு. இது பை பிராக்டிஸ்ல தான் நடக்கும். இதுக்குள்ள பல விஷயங்கள் இருக்கு. உங்க அறிவு தான் இதை நடத்துது. இறைவனே அறிவா இருந்து உங்களை நடத்துறான். தப்புன்னா அவன் இன்டிமேட் பண்ணுவான். அதனால டோன்ட் வரி. இதுல எப்படி மாத்த முடியும்னு முயற்சி பண்ணுங்க. மாத்த முடியலன்னு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. பிராக்டிஸ் போக போக சேஞ்ச் ஆகும். சிம்பிள். ஓகேயா. எனக்கு என்ன நான் மாத்தி நடக்குறீங்கயா, அமைதியா இருக்கீங்க அந்த டயத்துல. அதுக்கப்புறம் தாங்க அந்த டயத்துல நான் செய்ய வேண்டிய செயல் செய்யாம இருக்கேங்கய்யா. ஸோ எனக்கு மாத்தி பண்றேங்கய்யா. அதுதான் நான் கோவப்படவோ எதுவுமே ஆக மாட்டேன். அமைதியா இருந்துடுறேன். ஸோ அந்த இடத்த கடந்து வந்ததுக்கு அப்புறம் என்னோட செயல் அந்த இடத்துல மிஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி தோணுதுங்கய்யா. அதை நான் செஞ்சிருக்கணும் அது அப்படின்னு அந்த நீங்க டைம்ல. இனிமேல் வரக்கூடிய காலங்கள்ல அது எப்படி செய்யலாம்னு நீங்க சிந்தனைக்கு எடுத்தீங்கன்னா அந்த காலங்கள்ல நீங்க செய்யறதுக்கான வாய்ப்பு சூழல் வந்துடும். ஓகே ஓகே ஓகே. ஆமா, நான் நெகட்டிவா சொன்னதை நீங்க பாசிட்டிவா சொல்றீங்க. தப்பில்லை. ரெண்டுமே ஒண்ணுதான். செய்ய வேண்டிய நேரத்துல ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சிருக்கணும், பட் சரிங்க. செய்ய முடியல. அப்ப நீங்க இப்ப சிந்தனைக்கு புரியுது. அப்ப நீங்க இந்த சிந்தனையில நீங்க சிந்திங்க. நான் இந்த நேரத்துல இப்படி கடந்து வந்துட்டேன், இனி இந்த மாதிரி சூழல் வந்தா நான் இதைய செய்வேன். நீங்க சங்கல்பம் பண்ணீங்கன்னா அந்த சூழல் வர்றப்ப அது ஞாபகம் வந்து. ஓகே ஓகே. அவ்வளவுதான். சிம்பிள். ஓகே ஓகே ஓகே. ஓகே, நன்றி. சரிங்க, நன்றிங்க. ஓகேங்கம்மா. அடுத்ததாக சங்கீதா பெருமாளம்மா. அதற்கு அடுத்தது சுகந்தி. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா சொல்லுங்க. ஐயா, பழக்க பதிவுகள்ல இருந்து எப்படிங்க ஐயா விடுபடுறது? அப்புறமா ஒருத்தரை எந்த யாரை பார்த்தாலும் ஒரு முன்முடிவோட அணுகுறாங்க ஐயா. அதுல இருந்து நான் என்ன நான் விடுவிச்சுக்கணுங்க ஐயா. ஒரு முன்முடிவு இல்லாம இவருன்னா இப்படிதான் அப்படிங்கிற ஒரு அந்த இதோட இருக்குங்க ஐயா. அதை விட்டும் நான் வெளியில வரணுங்க ஐயா. நிச்சயமா நிச்சயமா. எல்லாமே ஜீனியஸுக்கான கேள்விகள் கேட்குறீங்க. பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். நல்ல நல்ல கேள்விகள். ஒண்ணு, பழக்கப்பதிவுல இருந்து நாம விடுபடணும் அப்படின்னா நீங்க நல்லா தியானம் பண்ணணும். அதுதான் வழி. சரிங்களா? ரெண்டாவது, நல்ல பழக்கங்களை ஏற்படுத்தணும். பழக்கப்பதிவுல நல்ல பழக்கம்னு இருக்கு, தீய பழக்கம்னு இருக்கு. நம்ம நல்ல பழக்கத்துல இருந்து விடுபடுற யாரும் விரும்பல. தீய பழக்கங்கள் சிலது நம்மகிட்ட இருக்கு. அதுல இருந்து விடுபடணும்னா நீங்க நல்ல பழக்கங்களை உருவாக்கி வர வர தீய பழக்கங்கள் தானா வெளியே போயிடும். ஒன்று, அந்த தீய பழக்கத்தினுடைய தீமையை புரிந்து விட வேண்டும் என்ற ஒரு முயற்சி இருக்கணும். நல்ல பழக்கத்தினுடைய மேன்மையை உணர்ந்து அதை செய்யறதுக்கான வழிகாட்டுதல் இருந்ததுன்னா நீங்க பழக்கத்திலிருந்து விடுபட்டு வந்து விட முடியும். இந்த மொத்த ஆன்மீகமுமே பழக்கப்பதிவிலிருந்து மனிதனை விளக்கப்பதிவிற்கு மாற்றுவதற்கான முயற்சி தான். மனிதன் பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் இடையே போராடி கொண்டிருக்கிறான். மகரிஷி சொல்றாங்க, உண்மைதான். விளக்கம் தெரியுது. காலையில் நேரத்தில் எந்திரிக்கணும், பயிற்சி பண்ணணும், யாரையும் திட்டக்கூடாது, பொய் பேசக்கூடாதுன்னு. பழக்கம், நேரத்தில் எந்திரிக்கிறது இல்லை, லேட்டா தூங்குறோம், லேட்டா எந்திரிக்கிறோம், எல்லாத்தையும் சத்தம் போடுறோம், சண்டை போடுறோம். இந்த ரெண்டுக்கு நடுவுல போராட்டம். நாம பண்றதே தப்புன்னு தெரியுது, ஆனா பண்ண முடியும். அதற்கு என்ன காரணம்? நம் மனதுல வில் பவர் இல்லை. தியானம் பண்ண வில் பவர் வரும். நீங்க நினைத்த வழியில் நிற்பதற்கான வலிமை வரும். அப்ப கெட்ட பழக்கங்கள் எல்லாம் உங்களை விட்டு போகும். இதுல துரியதவம் ஒண்ணு கொடுப்போம். 5வது மாதம் 6வது மாதம் வரும். அது பவர்ஃபுல் இந்த வேலைக்கு. நச்சு விலை இச்சைகளை அகற்றி விட்டு நலமேயும் எண்ணமே மீதம் கொள்வாய். உங்களுக்கு துன்பம் கொடுக்கிற கொடிய விஷமான பழக்க வழக்கங்கள் எண்ணங்கள் எல்லாத்தையும் அழிச்சு நல்லதையே செய்யறதுக்கு நம்மை தகுதிப்படுத்துறதுக்கு ஒரு தவம் இருக்கு. அது துரிய தவம். அதெல்லாம் வர்றப்ப இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா சரியா போயிடும். 2வது கேள்வி நல்ல கேள்வி. நாம யாரை பார்த்தாலும் ஒரு
அசம்ஷன் பண்ணிடுறோம் இவங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லி. இது மனித மனதனுடைய இயல்பு. ஒருத்தர் பார்த்தாலே நமக்கு ஒரு உணர்வு தட்டிடும், இவர் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறது தட்டும். பட் அது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஆன்மீகத்துல வர்றதுக்கு முன்னாடி, ஆன்மீகத்துல வந்ததுக்கு அப்புறம் நீங்க யாரை பார்த்தாலும் வாழ்க வளமுடன் சொல்றதுக்கு ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எல்லோரும் நல்லவர்களாக காட்சியளிக்கும். ஐயா நன்றிங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். அவங்க கிட்ட நீங்க போக மாட்டீங்க. அவங்க வந்தாலும் அந்த லிமிடேஷன்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால இந்த ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது எல்லாருக்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம்தான். நீங்க இந்த பயிற்சியில ஆழமா வர வர எல்லாரையும் புரிஞ்சுக்குவீங்க. அப்படி புரிஞ்சுக்கும் போது ஒருத்தர் ஏன் இந்த மாதிரி இருக்கிறாருன்னு கூட உங்களுக்கு தெரியறதுக்கு ஆரம்பிச்சிடும். யாரையும் நீங்க குறைப்பாக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ற தன்மை வந்துடும். இதெல்லாம் அந்த பயிற்சி போக போக வரக்கூடிய ஒரு பலன். அதனால இது போற போக்குல அந்த தன்மை மாறி போயிடும். நீங்க எல்லாரையும் வாழ்க வளமுடன் நல்லா வாழ்த்திட்டே வாங்க. நன்றிங்க ஐயா. அது வந்துச்சுன்னா சரியாயிடும். நன்றி நன்றி. சரி, வாழ்க வளமுடன். அடுத்ததாக சுகன்யாமா. அடுத்தது சாம்சங். சாம்சங் பேர் அடுத்தது சுகன்யாமா. ஒரு முறை டச் பண்ணுங்க. ஓகே. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. ஐயா பயிற்சி பண்ணும்போது அந்த கவுண்ட் மாத்தி பண்றதுனால ஏதாவது பிரச்சனை வருங்களா? அதாவது 3க்கு 5ஓ 5க்கு 3ஓ அப்படி பண்ணாவா? அது ஒன்றும் பெரிய அப்புறம் இந்த பிரச்சனை வராது. மகராசனம் பண்ணும்போது அந்த கவுண்ட் எல்லாம் மாத்தி பண்ணலாங்களா? அப்படி அதாவது எந்த பயிற்சியுமே மகரிஷி கொடுத்த பயிற்சியை அவர் ஒரு நாளைக்கு ஒரு மனித உடல்ல குறைஞ்சபட்சம் எவ்வளவு இயக்கம் கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டாங்க. எவ்வளவு தேவையோ அதை கொடுத்தாச்சு. உங்களுக்கு வயிற்றுக்கு ஒரு வேளைக்கு சாப்பாடு என்ன வேணுமோ அதை போட்டாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு மேல எச்சா போடணுமா? தேவையில்லை சார். கம்மியா போட்டா பத்தாம போயிடும். அதனால கொடுக்குற கவுண்ட்டை கரெக்டா பண்ணுங்க. பட் கவுண்ட்டை எச்சு கம்மியா பண்றதால சைடு எஃபெக்ட் வராது. 100% எச்சா பண்ணதால விளைவோ கம்மியா பண்ணதால விளைவோ வராது. அதுக்குன்னு ரொம்ப ஓவரா பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 5 சுத்து சுத்து சொல்றோம், யாரும் அப்படி பண்ண போறது இல்லை. நீங்க 50 சுத்து சுத்துனீங்கன்னா என்ன ஆகும்? அதனால அந்த மாதிரி அதிகமா பண்ண தேவையில்லை. நார்மலா இருக்கிறவங்க சிலருக்கு, இப்போ உதாரணத்துக்கு நீங்க மகராசனம் எடுத்துங்காட்டி அதை பத்தி சொல்றேன். மகராசனத்துல முதுகுத்தல்ல ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஒருத்தருக்கு. நார்மலா இருக்கிறவர் ஒரு தடவை பண்ணா போதும். இந்த ப்ராப்ளம் இருக்கிறவர் என்ன பண்ணலாம்? காலையில் ஒரு தடவை பண்ணலாம், வாய்ப்பு இருந்தா சாயங்காலம் ஒரு தடவை பண்ணலாம். மகராசன பிரச்சனை, அந்த முதுகுத்தண்டு பிரச்சனை இருக்கிறோம் மகராசனத்தை 2 தடவை பண்ணலாம். பட் 3 பண்ணா போதும். ஒரு முறை எச்சா சாயங்காலம் பண்ணுங்க. இதே எனக்கு சார் சளி தொந்தரவு அதிகமா இருக்கு, அப்ப கபாலபதியை காலையில எப்போ போல ஒரு தடவை பண்ணிட்டு சாயங்காலம் ஒரு தடவை பண்ணுங்க. சார் எனக்கு கண்ணு பிரச்சனை இருக்கு, காலையில் ஒரு தடவை கண் பயிற்சி பண்ணிட்டு எல்லா பயிற்சி கூட அதை பண்ணிட்டு சாயங்காலம் கண் பயிற்சி மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. அப்படி பண்றதுனால பெரிய தொந்தரவு வராது. அவ்வளவுதான். தவம் பண்ணும்போது லைட்டா அந்த சின்ன சின்ன தூக்கம் மாதிரி வந்துட்டு வந்துட்டு போகுதுங்க ஐயா. அது எப்படி மாத்துறதுன்னு தெரியல. கரெக்ட், நீங்க கரெக்டா தவம் பண்றீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? ஏன்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. நம்ம மனதை பற்றி இன்னும் நான் நிறைய பேசணும். அது பேசுறப்ப சொல்றேன். அன்னைக்கு அந்த பீட்டா ஆல்பா தீட்டா டெல்டான்னு ஒரு 4 வேவ் சொல்லியிருப்பேன். நம்ம மனம்ங்கிறது ஒரு அலை, புரிஞ்சுக்குங்க. நீங்க தூங்குறப்ப என்ன ஆகுதுன்னா இந்த அலை அமைதியா மாறுது, அமைதி அலையா மாறுது. அப்பதான் நீங்க தூக்கத்துக்குள்ள போறது. இப்போ வேகமான அலையா நான் பேசிட்டு இருக்கேன், நான் தூங்கினேன்னா இந்த அலை அமைதியா வேலை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஒரு 13 ஃப்ரீக்வன்சியில் செய்யுது. இப்போ நீங்க தியானம் பண்றப்ப என்ன பண்றீங்கன்னா உங்க அலைஞ்சிட்டு இருக்கிற மனசை அமைதிப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணும். இதேதான் தியானத்துல நடக்கிறது தான் தூக்கத்திலேயும் நடக்குது. பட் தூக்கத்துல ஒரு 13 ஃப்ரீக்வன்சி வந்தோன்னையும் அந்த அமைதியான அலைக்குள்ள உங்க மனசு போய் நீங்க தூங்குறதுக்கு ஆரம்பிச்சிருவீங்க. அது கீழே போகாது. ஆனால் தியானத்துல நீங்க அதை கடந்து கீழே வர்றீங்க. அப்ப வர்றப்ப அந்த இடத்த நீங்க கிராஸ் பண்ணி தான் வரணும்.
தியானம்ங்கிற ஸ்டேஜுக்கு நம்ம வந்து வந்து பழகிட்டோம் 13 ஃப்ரீக்வன்சியில தூக்கம்ங்கிற ஸ்டேஜுக்கு. அப்ப தியானம் பண்றப்ப நீங்க தூக்கத்தை கடந்துதான் கீழே போகணும். அப்ப அவேர்னஸா போனீங்கன்னா தூக்கத்தை கடந்து நீங்க போயிடலாம். அவேர்னஸ் இல்லாம போனீங்கன்னா தூக்கத்து வழியில நீங்க போயிடலாம். வண்டி ஓட்டிட்டு போறீங்க, ரெகுலரா வீட்டுக்கு போற பாதை, ஆபீஸ்ல இருந்து ஒரு நாள் மார்க்கெட் போகணும்னு நினைக்கிறீங்க. அவேர்னஸா இருந்தா மார்க்கெட் போயிருவீங்க. கொஞ்சம் வேற ஏதாவது சிந்தனை, வேற ஏதாவது என்ன ஓட்டம் இருந்தா மார்க்கெட் போற கட்டை தாண்டி நீங்க வீட்டுக்கு போயிட்டு இருப்பீங்க. அப்ப என்ன இல்லை, அவேர்னஸ் இல்லை. இது இயல்பு தான், இது எல்லாருக்கும் வர்றதுதான். தூக்கத்துக்குள்ள போறது தப்பில்லை. இன்னும் கொஞ்சம் அவேர்னஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா தூக்கத்துக்குள்ள போகாது. ஒண்ணு. ரெண்டாவது, முன்னர் சொன்னதுதான், தூக்கத்துக்குள்ள போகுதுன்னா உங்க உடம்புல தூக்கம் இன்னும் பத்துலன்னு அர்த்தம். நீங்க நல்லா ஓய்வு எடுக்கணும், நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், நல்லா கல்லீரலுக்கு நல்லா சக்தி கொடுக்கணும், நிறைய டிவி செல்போன் பார்க்கறது குறைச்சிக்கணும், கண்ணை நல்லா எனர்ஜி படுத்திக்கணும். அப்ப தூக்க சக்தி நல்லா வந்துருச்சுன்னா தியானம் பண்றப்ப தூக்கத்துக்குள்ள போகாது. ரெண்டாவது, ஃப்ரீக்வன்சி மெர்ஜாயி போறப்ப சிலருக்கு தூக்கத்துக்குள்ள போகும். அதை பத்தி பெருசா கவலைப்பட வேண்டாம். நல்லா தூங்கி எந்திரிங்க. இது அவேர்னஸா இருக்க இருக்க மாறிக்கும் மாறிக்கும். மகிழ்ச்சிமா. நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக சாம்சங். அன்பர்களே, சாம்சங் பசி அவர்கள் நீங்க ஆயிருச்சு பேர் அப்படின்னா சொல்லுங்கள். நீங்க அடுத்தது சாப்பிடறதுக்கு போயிருங்க. இந்த கொஸ்டின் ஆன்சர் வீடியோவை நான் எடுத்து உங்களுக்கு அனுப்புறேன். ரொம்ப அடுத்தது பசியில போது கவிதா. கேட்கக்கூடாது. ஐயா அம்மா சொல்லுங்கம்மா. ஐயா, வாழ வளமுடன். வாழ்க வளமுடன். தவம் பண்ணும்போது கால்ல மறத்துறதுங்கய்யா. ம் ம் நல்ல கேள்வி. எல்லாருக்கும் வர்ற விஷயம். தவம் பண்றப்ப கால் மறக்குமா? கண்டிப்பா மறக்கும். ஏன்னா இப்படி வச்சு உட்கார்ந்து பழகி நம்ம எத்தனை வருஷம் ஆச்சு? சரிங்களா? அப்போ புதுசா நீங்க இப்படி உட்கார்றீங்க, அல்லது ரெகுலரா உட்கார்ந்து இருக்கிறவங்களே கூட ஒரு 5 நிமிஷம் உட்காரோம், 10 நிமிஷம் உட்காரோம், கையை காலை மாத்துவோம். நாம தவத்துல ஒரு அரை மணி நேரம் அப்படியே உட்கார்றோம். அதனாலதான் ஆரம்பத்துல உங்களுக்கு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தவம் கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? அப்போவெல்லாம் உங்களுக்கு கால் மறத்திருக்காது. ஏன்னா ஒரு மனிதனுடைய கால் மறக்கிறதுக்கான ஆவரேஜ் டைம் 15 இருந்து 20 நிமிஷம். அதுக்கப்புறம் தான் மறக்கறதுக்கு ஆரம்பிக்கும், இயற்கையா இயல்பா. இப்ப நீங்க அரை மணி நேரம் இந்த பஞ்சபூத நவர்தவம் செய்யறதுனால இப்ப உங்களுக்கு இப்படியே வச்சு உட்காந்து பழக்கம் இல்லையில, அப்ப ரத்தம் இங்க வந்து ஓடுற ஃப்ளோ வந்து தடையாகும். அப்படி தடையாகிறப்ப மறக்கிறது அப்படிங்கிறது இயல்பு. நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டே வர வர இன்னும் நல்லா சமணங்கால் போட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பழக பழக ஆட்டோமேட்டிக்கா இது சரியாயிரும். அப்படி ஏதாவது மறத்த மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா காலை மாத்தி போட்டு உட்காந்துக்கோங்க, அவ்வளவுதான். சிம்பிள். பிராக்டிஸ் பண்ண பண்ண இது சரியாயிரும். இது எல்லாருக்கும் வர்ற ப்ராப்ளம். சரிங்களா? ஓகே. அடுத்ததாக கவிதா ரவி அம்மா. அவங்களை தொடர்ந்து சாவித்ரி அம்மா. வணக்கம். ஐயா. ஐயா, எனக்கு ஒரு டவுட்டு. நான் என்ன பெரிய பொண்ணு வந்து வயித்துல இருக்கிறப்ப எனக்கு ஃபிட்ஸ் வந்துச்சு ஐயா. அது வந்து எப்படின்னா நல்ல ஆழ்ந்த தூக்கத்துல தான் அது வந்துச்சு. அப்புறம் அதுக்கு டாக்டர்கிட்ட காட்டி மெடிசன் 10 இயர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அது வந்து சரியாயிடுச்சு. இப்போ ஒரு 5 இயர்ஸா நான் டேப்லெட்டும் ஃபுல்லு நிறுத்திட்டேன். ஸோ இது நம்ம செய்யறதுனால திருப்பி அது திருப்பி வந்து, ஏன்னா அது ஆழ்ந்த தூக்கத்துக்கு டீப் மெடிடேஷன் இல்லைங்களா, அது திருப்பி ஏதாவது வந்துருமா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு டவுட்டு. ஸோ அதான் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இது ஒரு அதாவது இது நாம செய்யக்கூடிய பயிற்சி உங்க உடம்புல இருக்கக்கூடிய ஓட்டங்களையும் உறுப்புகளையும் சீராக இயக்க வைப்பதற்கான ஒரு பயிற்சி. அப்படி ஃபிட்ஸ் ஏதாவது உங்களுக்கு வந்துட்டு இருந்தாலும் இந்த பயிற்சியை தியானத்தை நீங்க ஆழமா செஞ்சீங்கன்னா அதை கியூர் பண்றதுக்கான ப்ராசஸ உங்க உடலும் மனசும் முழுமையா பண்ணுமே தவிர மீண்டும் இது போன்ற நோய் தொந்தரவுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்காது. அதனால அதை பத்தி பயப்பட வேண்டாம். ஃபிட்ஸுங்கிறது ஆழமா அமைதிக்கு போனதுனால வரல. நீங்க முதல்ல ஃபிட்ஸ்னா என்ன, அது எதனால வருது அப்படிங்கிறத பத்தி ஒரு ஆராய்ச்சி பண்ணுங்க. நிறைய பேர் யூடியூப்ல பேசி வச்சிருக்காங்க. நிறைய சித்த, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி மருத்துவர்கள் இதை பத்தி தெளிவுபடுத்துறாங்க. அப்படின்னா என்ன, சரிங்களா, அது எதனால வருது, என்ன பண்ணா அது வராம இருக்க பண்ணலாங்கிற ஒரு நாலேஜ் நீங்க பெருக்கிட்டீங்கன்னா
இதை பத்தின டவுட் உங்களுக்கு வராது. அது சரிங்களா? வந்து பிரெயினுக்கு போறதுல பிளட் சர்க்குலேஷன் இல்ல அப்படின்றதுனாலதான் வந்துச்சு. தூக்கத்துல தான் அது வரும். மத்த நேரத்துல மத்த நேரத்துல வர ஃபிட்ஸ் இல்லையா, நல்லா ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கப்பதான் அது வரும். அதனால அதான் ஒரு டவுட்டு. அது ஆழ்ந்த தூக்கத்துல உங்க உடம்பு உங்களை சரி பண்றதுதான் ஃபிட்ஸ். அப்படி புரியுங்க. ஃபிட்ஸுங்கிறது நோய் கிடையாது. எதுவுமே நோய் கிடையாது. உங்களை சரி பண்றதுக்கு ஆழ்ந்த உறக்கத்துல ஒரு எனர்ஜி கிடைக்குது, அதுல அதை சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணுது. பட் தியானத்துல அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. தியானம் என்பது விழிப்புணர்வான நிலை, தூக்கம் என்பது விழிப்புணர்வு அற்ற நிலை. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. அதனால இதுல வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க தொடர்ந்து பண்ணணும். ஐயா, இன்னொன்னு ஒரு டவுட் ஐயா. இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு எழுதணும்னாலே ஒரு நர்வஸ் படபடப்பு வந்துருது. எழுதணும், எங்கேயாச்சும் நிறைய பேர் முன்னாடி எழுதணும் அப்படின்னா என்ன ஆகுனா நான் கிறுக்கிடுவனோ, கையை வந்து டைட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுல இருந்து என்னால வெளியில வரவே முடியல ஐயா. அது எதனால, ஏன் இது செஞ்சனா சரியாயிருமா அப்படின்றது ஒரு டவுட் இருக்கு எனக்கு. 100% நம்ம பயிற்சி பண்ணீங்கன்னா கான்பிடண்டா சொல்றேன், இந்த 6 மாசத்துக்கு அப்புறம் நீங்க எங்க போனாலும் எழுதலாம், என்ன வேணா பண்ணலாம். ரெண்டாவது என்னன்னாமா, நீங்க தனியா நோட் எடுத்து எழுதுறப்ப இந்த பிரச்சனை வராது. பப்ளிக்ல போய் ஒரு இடத்துல எழுதுனோம்னா உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்குமே வரும். ஏன்னா நான் எழுதி பழக்கம் இல்லை. இப்ப எப்படி பேசுறதுக்கு மேலே பேசுனா நான் டீச்சரா ஒர்க் பண்ணேன். இடையில இந்த ப்ராப்ளம் வந்துச்சு. அதனால எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. இதுல இருந்து வெளியில வரணும். இதனால நிறைய ஸ்ட்ரகிள், எனக்கே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகுற மாதிரி இருக்கு. ஸோ இதுல இருந்து என்னால வெளியில வர முடியல. ஸோ அதுதான் அது இந்த 100% வெளியே வந்துருவீங்க. டோன்ட் வரி. 100% வர முடியும். இந்த பயிற்சி உங்க உடலையும் மனதையும் பக்காவா சீரமைச்சு கொடுத்துரும். அதனால அதுல சில பல காரணங்கள் இருக்கு. ஒண்ணு, புதுசா எழுதுறப்ப நமக்கு தொந்தரவு வரலாம். இல்லைன்னா உங்க உடல்ல சில தொந்தரவுகளால ஏற்படலாம். பட் மனசுல சில விஷயங்கள் இருக்கலாம் உங்களுக்கு. இந்த பய உணர்வு தான் உங்களுக்கு அப்படி வெளிப்படுறதா இருக்கலாம். பின்ன இந்த பயிற்சி நல்ல முறையா பண்ணிட்டே வாங்க. உங்க உடம்புல இருக்கிற அந்த கழிவுகள் எல்லாம் வெளியே போய் சக்கராஸ் எல்லாம் ஆக்டிவேஷன் ஆயிடுச்சுன்னா இந்த பய உணர்வு, படபடப்பு, தைரியமின்மை இதெல்லாம் போயிடும். இந்த ரைட் சைடு தான் பிளட் சர்க்குலேஷன் சில நேரம் ஆகாத மாதிரி இருக்கும். இந்த காது லைட்டா, இந்த காது நல்லா இருக்கும், இந்த காது வந்து அடைச்ச மாதிரி இருக்கும். இந்த சைடு பாத்தீங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் இல்லாத மாதிரி இருக்கும். காஃப் மசில் இருக்கு பாருங்க, அந்த இடம் வந்து பிளட் சர்க்குலேஷன் இல்லாத மாதிரி, பாதம்லாம் ஒரு மாதிரி ட்ரையா இருக்கும். இந்த மாதிரி நர்வஸ் இருக்கு. சிஸ்டத்துல வரக்கூடிய ப்ராப்ளம் தான். டோன்ட் வரி. நம்ம பிராக்டிஸை ரெகுலரா பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா கியூர் ஆயிடும். சரிங்களா? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பட் நமக்கு அதை பத்தி என்னன்னு தெரியாதனால பயப்படுறோம். பயப்பட வேண்டாம். நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. ஒரு மாசத்திலேயே நீங்க சேஞ்ச் பாத்திரலாம். இன்னும் பயிற்சி சொல்லி கொடுக்கல. எழுதுறதுனாலே என்னன்னா, எனக்கு 2 வீலர் ஓட்டம் தெரியும். அங்க போனா லைசன்ஸ் எடுக்கிறப்ப சைன் பண்ண சொல்லுவாங்களேன்றதுனாலே நான் வந்து எப்படின்னா என்னோட இதெல்லாம் வந்து என்னன்னா 1 ஸ்டெப் பேக்வேர்டா போறேன். அதனால நீங்க நினைக்கிறதுக்கு தகுந்த மாதிரியான சூழலை பிரபஞ்சம் உருவாக்கிது. நம்ம மைண்ட் நெகட்டிவா நினைக்க அதுக்கு தகுந்த மாதிரியான சூழலை பிரபஞ்சம் உருவாக்கிரும். பாசிட்டிவா இருங்க. சரி, எல்லாம் சரியா நடக்கும். நான் போவேன், ப்ராப்பரா கையெழுத்து போடுவேன், ஜம்முன்னு வண்டி ஓட்டிட்டு வருவேன். இதை நீங்க திரும்ப திரும்ப சங்கல்பமா எடுங்க. இந்த பிராக்டிஸ் பண்ண அது ஆட்டோமேட்டிக்கா வந்துரும்மா. டோன்ட் வரி. நன்றிங்க ஐயா, நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக சாரதி அவர்கள். அடுத்தது கலா அம்மா அவர்கள். அடுத்தது கலா. 2 பேருக்கும் அட்மிட் கொடுத்துருக்கேன். சாரதி அம்மா கொஞ்சம் கவனமா இருங்க. அடுத்தது சுகந்தினி, பத்மாவதி, கேலக்ஸி M20. சாரதி அம்மா பேசுங்க. ஐயா, எனது டவுட் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு நீங்க சொன்னதுல. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கலாமா, அதுக்கு அடுத்து சுகந்தி அம்மா. சுகந்தி அம்மா, அதுக்கு அடுத்து கலாமா. ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை தொடுங்க போன்ல. ஃபர்ஸ்ட் தொடக்கூடாது, ரெண்டாவதா இருக்கிறது தொடரும்.
ப்ளூ சுகந்தினி கலர்ல அம்மா இருந்து காமிக்குதா? போன்ல சென்டர்ல அன்மியூட்னு ரெண்டாவதா ஒரு ப்ளூ கலர்ல காமிக்கும். அதை தொடணும். இந்த பக்கமா அந்த பக்கமா ஏதாவது ஒண்ணு தொடுங்க. ஓகே, இப்ப பேசுங்க. ஓப்பன் ஆயிடுச்சுங்க. ஐயா வாழ்க போதும், வளமுடன் ஐயா. பேசுங்க. வாழ்க வளமுடன். ஐயா என் கேள்விக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லி முடிச்சிட்டீங்க. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். சந்தோஷம். சரி, அடுத்ததாக சுகந்தினி அம்மா. அதுக்கு அடுத்தது பத்மாவதி. தயாரா இருங்க, கொஞ்சம் சீக்கிரம் போயிடலாம். சுகந்தினி அம்மா, பத்மாவதி அம்மா, பத்மாவதி எஸ், கேலக்ஸி M20 சுகந்தினி வீடியோ அம்மா ஆன் உங்களுக்கு பண்ணி கேலக்ஸி M20 பேசலாங்க ஐயா. பத்மாவதி அம்மா அவங்க மியூட் ஆயிடுச்சுங்க. பத்மாவதி அம்மா நீங்க பேசுங்க. வணக்கம் ஐயா. இப்போ வணக்கங்கம்மா. கேலக்ஸி M20 ஐயா உங்களுக்கு மறுபடியும் மியூட் ஆயிடுச்சு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பத்மாவதி அம்மா சொல்லுங்க. வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். வணக்கம். இப்போ வந்து ரிலாக்ஸேஷன் பண்றீங்க, அது அதனால பிபி ஹார்ட் எல்லாம் குறையுதுன்னு சொல்றீங்க. டீப் ரிலாக்ஸேஷன் வரல, அதுக்கு என்ன மாதிரி பயிற்சி பண்ணலாமுங்க ஐயா? இல்ல, புரியல. ரிலாக்ஸேஷன் பண்றப்போ பிபி இதெல்லாம் குறையுன்னு சொல்றோம், கரெக்ட். உங்களுக்கு என்ன வரலைங்கிறீங்க? டீப் ரிலாக்ஸேஷன் பண்ணாதான் அது குறையுங்களா? அப்படி எல்லாம் கிடையாது. நம்ம மகரிஷியோட ரிலாக்ஸேஷனுக்கான ஒரு 18 நிமிஷம் ஆடியோ இருக்குல்ல, அல்லது நான் நடத்துற 18 நிமிஷம் 10 நிமிஷம் இந்த ரிலாக்ஸேஷன் பண்ணாலே உங்க மைண்ட் பாடி எல்லாம் காம் ஆகும். சரிங்களா? இன்னும் டீப்பா பண்ணா இன்னும் காம் ஆகும். பட் இப்போ இருக்கிற ஸ்டேஜுக்கு உங்களுக்கு இது போதும். இதை நீங்க நான் ஒரு 18 நிமிஷம் மகிழ்ச்சியோட ஆடியோ உங்களுக்கு அனுப்பிச்சோமா குரூப்ல? இருக்குங்கய்யா, இருக்குல்ல. அந்த ஆடியோவை ரெகுலரா போட்டு ப்ராப்பரா பண்ணிட்டு வாங்க. இது பண்ணாலே டவுன் ஆக ஆரம்பிச்சு. ஓகேங்களா? நார்மல் ஆகும். டவுன் மீன்ஸ் நாட் லோவர். உங்களுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு அது ப்ராப்பரா இயங்குறதுக்கு ஆரம்பிச்சு. ஏற்கனவே டீப் ஸ்லீப் வரமாட்டேங்குது. ஆமாங்கய்யா, அதுக்கு நீங்க சரிங்க, அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒண்ணு நல்லா உடற்பயிற்சி பண்ணுங்க. சரிங்க, குறிப்பா ரிலாக்ஸேஷன் நல்லா பண்ணுங்க. இன்னும் அடுத்த பயிற்சிகள் வர வர உங்களுக்கு மற்ற ப்ராசஸ் எல்லாம் சரியாயிரும். ஸ்லீப் வர ஆரம்பிச்சிடும். ஸ்லீப் வராதுக்கு மெயின் காரணம் என்னன்னா நம்மளுக்கு உடல் உழைப்பு இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோ. நீங்க கடுமையா ஒரு நாள் திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வர்றீங்க, வந்து படுத்தா தூக்கம் வருமா வராதா? அடிச்சு போட்ட மாதிரி தூங்குவீங்க, எந்திரிக்க முடியாது. அப்ப தூக்கம் வரலைங்கிறது ஒரு பிரச்சனை கிடையாது. உடலுக்கு உழைப்பு இல்லாதால தூக்கம் வரல. அப்ப சாயங்காலம் ஏதாவது உழைப்பு நல்லா கொடுங்க. ஒரு பிரிஸ்கா ஒரு வாக் போயிட்டு வாங்க. சரிங்களா? இது ஒண்ணு. ரெண்டாவது, மனதில நிறைய குழப்பங்கள் இருந்தா தூக்கம் வராது. அப்ப மனசை கொஞ்சம் ரிலாக்ஸா வச்சுக்கணும். ஒன்னும் கொண்டு வரல, ஒன்னும் கொண்டு போக போறது இல்லை, எதுக்காக நான் கவலைப்பட மாட்டேன், நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு நினைச்சுக்கோங்க. தூக்கம் வரலைன்னா மூச்சை கொஞ்ச நேரம் கவனிங்க, அப்படியே தூக்கம் வந்துடும். சரிங்களா? இது போக போக சரியாயிக்கும். சரிங்க. அப்புறம் இன்னொன்னு, நன்றி நன்றி. சொல்லுங்கம்மா. ஹலோ அம்மா சொல்லுங்க, கேட்குது. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? இன்னொன்னுங்கய்யா, எனக்கு 45லயே வந்து மெனோபாஸ் ஆயிடுச்சுங்கய்யா, முடிஞ்சிருச்சு. அதுல இருந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு இது வந்திருக்குங்கய்யா. ஒரு கிட்டத்தட்ட 10-15 வருஷமா இந்த இது இருக்கு. அதுக்கு என்ன பயிற்சி செய்யலாங்கய்யா? நம்மளோட எல்லா பயிற்சியும் இதுக்கு தீர்வு. தனித்தனியா பயிற்சி கிடையாது. நம்மளோட ஒரே பயிற்சி அத்தனை நோய்க்கும் தீர்வு. இப்ப இருக்கிற நோய்க்கும் இனி உங்க உடம்புல வரப்போற அத்தனை நோய்க்கும் இதுதான் தீர்வு. இதை தவிர வேற தனித்தனியா பயிற்சிக்குன்னு போகாதீங்க. உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் அத்தனை அக்கு வேற ஆணி வேற சரி பண்ணி விட்டுறீங்க. அதனால செப்பரேட்டா எதுக்கும் போக வேண்டாம். இதுல ஒவ்வொரு பயிற்சிக்கும் ஒவ்வொன்றுல தொடர்பு இருக்கு. மூச்சு பயிற்சிக்கும் மெனோபாஸுக்கும் தொடர்பு இருக்கு. அதே போல கால் பயிற்சிக்கும்
கர்ப்பப்பை மெனாபாஸுக்கு தொடர்பு இருக்கு. நான் அடுத்தது மகராசனம் சொல்லுவேன், அதுக்கும் தொடர்பு இருக்கு. ரிலாக்ஸேஷன் அதுக்கும் தொடர்பு இருக்கு. அக்கு பஞ்சர் அதுக்கும் தொடர்பு இருக்கு. நம்ம கொடுக்குற பயிற்சியை முழுசா பண்ணிட்டு வாங்க. இது எப்பவுமே மெனாபாஸ் கிராஸ் பண்றப்ப உடல் மனதுல ஒரு ஒரு கெமிக்கல் சேஞ்ச் நடக்கும். அதனால வரக்கூடிய டிஸ்டர்ப் இது பிராக்டிஸ் பண்ண வந்து முழங்கால் போட்டு உட்காரவே முடியலைங்கய்யா இந்த 10 வருஷமா. அது எல்லாமே சரியாயிரு, எல்லாம் சரியாயிரு. சரிங்களா? 10 வருஷம் 5 வருஷம் வஜ்ராசனம் போடாதவங்க, உட்கார்ந்தவங்க எல்லாரும் எல்லாம் பண்ணுவாங்க. பிராக்டிஸ் தான், பண்ண பண்ண சரியாயிடும். முடிஞ்சதை மட்டும் நல்லா பண்ணிடுவோம். சரிங்க சரிங்க. ஓகே, நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஒரே நிமிஷம். குறிப்பா இந்த சாப்பிட்றது, இந்த இதெல்லாம் நான் சொல்றது நல்லா ஃபாலோ பண்ணீங்கன்னா அது ஒரு பக்கம் உங்க உடம்புல இருக்கிற நோயெல்லாம் குணப்படுத்திட்டே வரும். இந்த உட்கார முடியல, நிக்க முடியல, நடக்க முடியலங்கிறத ஒரு பக்கம் பயிற்சி, ஒரு பக்கம் வாழ்வியல், ரெண்டையும் சேர்த்துனீங்கன்னா வெற்றி. ஐயா சொல்லுங்க. ஹலோ, வணக்கங்க. வாழ்க வளமுடங்க. வணக்கங்க. தியானம் பண்ணும் பொழுதுங்க பெருமூச்சு வருது, மூச்சு இடையில இடையில வருது. ஓகே ஓகே. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். இந்த தண்டுவட மூச்சு பயிற்சி நீங்க கற்றுக் கொடுக்கவில்லை. நான் அது சொல்லவே இல்லையே இன்னும். அது இன்னும் மூச்சு பயிற்சிட்டு வரலீங்களா? அதான் உங்களுக்கு தண்டுவட மூச்சு பயிற்சியிலே சொல்றேன்னு சொன்னீங்க. ஆனா அதில் வரலைங்கன்னு இல்ல, தண்டுவட மூச்சு பயிற்சின்னு நான் இது வரைக்கும் உங்களுக்கு சொல்லி கொடுக்கவே இல்லையே. சொன்னா அப்படி ஏதாவது? சரி சரி சரி. அப்ப ஏன்னா மூச்சு பயிற்சியில வருது, அதுல தண்டுவட மூச்சு பயிற்சி வரும்போது சரி காட்டுறாங்க. சரி, ஓகே. அப்படி ஏதாவது நான் அனுப்பிச்ச வீடியோல ஏதாவது அப்படி வருதா? எனக்கு தெரியல, நீங்க என்ன கேக்குறீங்கன்னு புரியல. மூச்சு பயிற்சின்ட்டு வருதுங்க. மூச்சு பயிற்சி எல்லாமே அந்த இதுல தண்டுவட மூச்சு பயிற்சி அந்த இதுல வரல, டைம் இல்லை. அதனால அடுத்த வகுப்புல சொல்லிக்கிறேன்னு சொன்னீங்க. அப்புறம் அதை விட்டீங்க. ஓ அப்படியா? சரி, நான் என்னன்னு செக் பண்றேன். எனக்கு ஆமாங்க, மூச்சு பயிற்சி சொல்லியாச்சு. ஆனா அந்த பயிற்சி மட்டும் நீங்க சொல்லல. தண்டுவட மூச்சு பயிற்சி. ஐயா, அதுக்கு பேர் தண்டுவட சுத்தின்னு ஒரு பயிற்சி இருக்கு. சரி சரி. நாடி சுத்தின்னு ஒரு பயிற்சி இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு பின்னாடிதான் சொல்லி கொடுப்போம். இப்போதைக்கு இருக்கிற மூச்சு பயிற்சி நல்லா பண்ணிட்டு வாங்க, அது போதும். அதுக்கப்புறம் அது சொல்லி கொடுக்குறப்ப அது பண்ணிக்கலாம். இப்ப தவம் பண்றப்ப பெருமூச்சு வாங்குதா? இன்னொன்னு சரி, அது என்னன்னா நீங்க அந்த மூச்சு தவம் பண்றப்ப தான் பெருமூச்சு வாங்கியிருக்கோம். இந்த பஞ்சபூத நவரத்தம் பண்றப்ப பெருமூச்சு வாங்குச்சா? அந்த பஞ்சபூத தியானம் பண்ணும்போது தான் வருதுங்க. அப்பதான் வருதா? ஆமாங்க, அது இடையில இடையில வருதுங்க. பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு தடவை வருது. பரவாயில்ல, அது வந்தா பரவாயில்ல. உங்க உடம்புக்கு ஆக்சிஜன் தேவைப்படுது, உடம்பு எடுக்குது. இது ஒரு ப்ராப்ளம் இல்லை. சரிங்களா? இப்ப நீங்க அமைதியா உட்கார்ந்துட்டே இருக்கிறீங்க, தவத்துல போறீங்க, உங்க மனசு அமைதியாகுது, உடல் அமைதியாகுது. இப்ப உடலுக்கு கொஞ்சம் காற்று தேவைன்னா அந்த மூச்சை எடுத்துக்குது. அதனால ஒன்றும் தப்பு இல்லை. நீங்க இந்த உடற்பயிற்சி நல்லா பண்ணிட்டே வர 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 மூச்சு நல்லா எடுக்கிற தன்மை உடம்புக்கு வந்துருச்சுன்னா இந்த தொந்தரவு வராது. அது தானா நின்னுக்கும். நீங்க அதை பத்தி பெருசா கவலைப்பட வேண்டாம். நீங்க பயிற்சி பண்ணுங்க. சரிங்க. அப்ப இன்னொன்னுங்க, காலையில குளிச்சுட்டு நீங்க ஒரு பயிற்சி செய்ய சொன்னீங்க. ஆமா ஆமாங்க. இப்ப என்னன்னா, குளிச்சுட்டு உடற்பயிற்சி செஞ்சதுக்கு பின்னாடி உடல் வேர்க்குது. ஓகே, ரைட்டு. ஆமா, அதுக்கு பேர் என்ன? மறுபடியும் வேணா ஒரு செப்பு குளிச்சுக்குங்க. பட் நம்ம பயிற்சி வேர்வை வராத பயிற்சி. சரிங்களா? நம்ம பயிற்சியை சரியா ரெகுலரா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா வேர்வை வராது. புதுசா செய்யறங்காட்டி உங்களுக்கு வேர்வை வரலாமா இருக்கலாம், அல்லது ஒரு சிலருடைய உடல் வேர்க்கிற உடலா இருக்கலாம், அல்லது நீங்க இருக்கிற சூழல் ரொம்ப கடினமான ஹீட்டான பகுதியாவோ அப்படி ஏதாவது இருக்கலாம். பை சான்ஸ் இருக்கணும்னு சொல்லல. அப்படி இருக்கிறப்ப நம்ம உடம்புல கொஞ்சம் வேர்வை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் நம்ம பயிற்சியை பொறுமையா கரெக்டா செஞ்சீங்கன்னா வேர்வை வராது. வேர் வரலினாலே ஒரு மாதிரி வருதுங்க. பத்மாமா வெயிட் பண்ணுங்க. சொல்லுங்கய்யா. அதான் வேர்வை வரலினால வேர்வை வரலைங்க, இருந்தாலும் ஒரு மாதிரியா உடம்பெல்லாம் கொஞ்சம் இதா இருக்குங்க. அது ஒண்ணும் தப்பில்லை. என்ன நான் எதனால சொல்றேன்னா, நம்ம பயிற்சி வந்துங்கய்யா பிரபஞ்ச சக்தி ஈர்க்கும்.
குளிச்சுட்டு செஞ்சீங்கன்னா அபரிமிதமான சக்தி இழுத்துக்கும். குளிக்காம செஞ்சீங்கன்னா அந்த வாதம் பித்தம் கபம் வந்து சமன் ஆகாம பயிற்சி அதிகப்படியான பெனிஃபிட்டை கொடுக்காது. புரியுதுங்களா? அதுதான் கான்செப்ட். குளிக்காமே செய்யலாம், செய்யக்கூடாதுன்னு இல்லை, குளிக்காமே செய்யலாம் நம்ம பயிற்சியை. பட் குளிச்சுட்டு செஞ்சா பவர் ஜாஸ்தி, அவ்வளவுதான். சரிங்களா? ஓகே, ரைட் ரைட். வாழ்க வளம். வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்ததாக பத்மாம்மா, அதுக்கு பத்மாமா, அடுத்து சசிகலாமா. சசிகலா. சரி, 2 பேர் வாங்க. சசிகலாமா வெயிட் பண்ணுங்க. பத்மாமா சொல்லுங்க. ஐயா நீங்க சொன்னது விளக்கம் எல்லாம் நல்லா இருக்குதுங்க ஐயா. அது ரெகுலரா ஃபாலோ பண்றேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிமா, நன்றி நன்றி, மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். கேள்வி ஏதாவது இருக்கா? கேள்வி நான் டைரக்ட் கிளாஸுக்கு அப்ளை பண்ணிருக்கேங்க ஐயா, அதுல கேட்கலாங்க. சூப்பர் சூப்பர், வாங்க பண்ணிக்கலாம். நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாலும் கூப்பிட்டுவாங்க. சசிகலாமா சொல்லுங்க. அடுத்தது பிரேமாமா, தயாரா இருங்க. வணக்கங்க ஐயா. வணக்கம்மா, வாழ்க வளமுடன். ஐயா எனக்கு ஒரு சந்தேகங்க. இந்த மூச்சு வந்து நீங்க கவுண்ட் பண்ண சொன்னீங்க இல்லைங்க ஒரு நிமிஷத்துக்கு. இப்போ ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு மாதிரி எனக்கு வருதுங்க. ஒரு சமயம் பார்த்தா 10 வருதுங்க, ஒரு சமயம் 12 வருதுங்க, ஒரு சமயம் 14 வருதுங்க. ஆனா சரியான மூச்சு 16ன்னு சொன்னீங்க. இது வந்து எப்படிங்க ஐயா நம்ம உடம்புல வந்து எந்த மாதிரி இருக்கணும்னு கேக்குறேன் நானு. எனக்கு வந்து நிறைய கொஞ்சம் பிரச்சனைகளா இருக்கு. ஓகே ஓகே. இப்போ ஒரு சாதாரண மனிதன் உலகத்தில் இருக்கிற 800 கோடி பேரோட வாழ்க்கை முறையை வச்சு ஆவரேஜா ஒரு கணக்கு எடுத்திருக்காங்க. ஒரு நிமிஷத்துக்கு 15-16 மூச்சு இருக்கணுங்கிறது இயல்பு. அதாவது இப்போ பிளட் சர்க்குலர் பிபி எவ்வளவு இருக்கணும், சுகர் எவ்வளவு இருக்கணும்னு சொல்றாங்களோ அந்த மாதிரி. இதுல எச்சா போனா உடம்பு கெடுதல் அர்த்தம், கம்மியா போனா உடம்புக்கு நல்லதுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ உங்களுக்கு வந்து நீங்க தியானம் பண்றப்போ கவனிக்கிறீங்க, கண்ணை மூடி உங்க மூச்சை கவனிக்கிறப்போ 10, 12, 14 கொஞ்சம் மாறி மாறியும் வரும். அது எல்லாருக்குமே வர்றதுதான். ஏன்னா அந்த நேரத்துல உங்க உடல் மன சூழல், நீங்க உதாரணத்துக்கு ஒரு சாப்பிட்டு பண்ணலாம், அப்போ உங்களுக்கு அதிக டைஜஷன் வேலை இருக்கலாம், அப்போ ஒரு மூச்சினோட அளவு கொஞ்சம் எச்சாகலாம். இப்ப நீங்க தூங்கி எந்திரிச்சு உட்காந்து பண்ணலாம், அப்போ உங்க மூச்சை எடுத்து வைக்கலாம், அப்போ கம்மியா இருக்கலாம். வீட்டுக்காரர் கூட சண்டை போட்டுட்டு வந்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தியானம் பண்ணி வச்சீங்கன்னா அது 14 18 தான் இருக்கும். ஒரு டிவி பார்த்துட்டு போய் பண்றீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 4-5 தடவை பார்த்து ஆவரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு தடவை 10 வருது, ஒரு 12 வருது, ஒரு 14 வருதுன்னா ஆவரேஜ் 12ன்னு வச்சுக்கோங்க. இதை பண்ணிட்டு நீங்க மற்ற பயிற்சி நல்லா பண்ணிட்டே வர வர ஒரு 6 மாசம் 3 மாசம் கழிச்சு செக் பண்ணீங்கன்னா இந்த பிரீத்தோட அளவு கம்மியாயிருக்கும், உங்க லங்ஸோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அவ்வளவுதான். அப்புறம் இன்னொரு கேள்விங்க ஐயா. இப்போ வந்து எனக்கு பாடி வந்து ரொம்ப ஸ்டிஃப்னஸ் ஜாஸ்திங்க. டெய்லரிங் பண்ணிட்டு இருக்கிறேன் பல வருஷமா. நீங்க உங்களுக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேங்க. ஏன்னா என்னோட பாடி ஃபிட்னஸ்னே எனக்கு தெரியல, எக்ஸசைஸ் பண்ணும்போது தான் தெரிஞ்சது. கை தூக்குறதுக்கே முடியலைங்க, அப்படியே பின்னாடி பிடிச்சிருச்சு. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி பண்ணி ஒரு சுத்தம் முடியலைங்க. 3 நாள் மேல கை சுத்தமா தூக்க முடியல, அப்படியே ஸ்டக் ஆயிருக்கு. அப்போ அட்மின் ஒருத்தவங்ககிட்ட போன் பண்ணி கேட்டேங்க, இந்த மாதிரி ரொம்ப பெயின் ஆகுதுங்க, கை தூக்க முடியல, கழுத்துலாம் வலிக்குதுங்க. அவங்க வலி நின்னதுக்கு அப்புறம் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 2-3 நாள் ஃப்ரீயா விட்டுட்டேங்க. அதுக்கப்புறமா போன வாரம் ஸ்டார்ட் பண்ணேங்க. கைப்பயிற்சி அழகா வந்ததுங்க, சூப்பரா வந்துருச்சு, ஃப்ரீ ஆயிடுச்சு கைப்பயிற்சி. கால் பயிற்சியும் அதே சூப்பரா இருந்ததுங்க. கால் பயிற்சி பண்ணி என்னாச்சுங்கன்னா 2-3 நாள் நல்லா இருந்ததுங்க. அப்போ தொடக்கிட்ட எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி பெயின் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா இடுப்பு கிட்ட பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ஒரு நாள் விட்டுட்டு மறுநாள் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இப்ப இந்த 2-3 நாளா கால் பயிற்சி கைப்பயிற்சியில ஃப்ரீ ஆயிட்டேன். இப்ப என்ன எனக்கு ஒரு சந்தேகம், தவம் தியானம் பண்ண போகும்போது எனக்கு சரியா வரமாட்டேதுங்க ஐயா. என்னன்னா எனக்கு ஒரு மாதிரி மண்டைக்குள்ள வந்து கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் அமைதியா உட்காந்துருக்குறேங்க. கொஞ்ச நேரத்திலேயே மண்டைக்குள்ள கரு கருன்னு சவுண்ட் கேக்குது, ஒரு மாதிரி பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குது. அந்த ரிலாக்ஸேஷன் ஒண்ணு பண்ணும்போது சொல்லி கொடுத்தீங்க இல்லைங்க ஐயா அன்னைக்கு. அப்ப வந்து என்ன ஆச்சுன்னா 10 நிமிஷம் ஃப்ரீயா படுத்திருக்கிறேன். நீங்க ஒவ்வொன்னா சொல்லிட்டே வரீங்க. பாதம் கெண்டைக்காலத்தோட சொல்லிட்டு இருக்கும்போது இடுப்பு கிட்ட வரும்போது எனக்கு அப்படியே காலெல்லாம் பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கு. கையை நீங்க அசைக்க கூடாதுன்னு சொன்னீங்க, ஆனா என்னால முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல. எனக்கு ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்படியே கண்ணத்துக்கிட்ட எல்லாம் இழுக்குது, என்னோட பாடி எல்லாம் மேல இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. பயந்துட்டேன், டக்குன்னு எந்திரிச்சிட்டேன் நானு. அது என்ன பண்றதுன்னு தெரியல, பயம் வந்துருச்சு. அது ஒண்ணும் பண்ணல, உங்க உடம்பு சரி பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். நீங்க இது வரைக்கும் அதை அனுபவிச்சது இல்லை, சரிங்களா? அதனால வந்த விளைவு.
உங்க காந்த சக்தி நீங்க ஒரு இடத்துல குவிக்க குவிக்க அது அங்க இருக்கிற ப்ராப்ளத்தை எல்லாம் சரி பண்ணும். சரி சரி சரிங்களா? அதனால ரொம்ப அசைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்க மாட்டேன். முடிஞ்ச வரைக்கும் அசைக்காம இருங்கன்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா அசைக்கிறப்ப அந்த கவனம் மாறும். அதுக்குன்னு ஒரு சிலருக்கெல்லாம் எப்படின்னா மரத்து போற மாதிரி ஆகும், இப்படி நரம்பெல்லாம் பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஆகும். அந்த அளவுக்கு அவங்க உடம்பு ஸ்ட்ரிஃபா இருக்குன்னு அர்த்தம். இந்த பயிற்சி பண்ண பண்ண அது ரிலாக்ஸ் ஆயிட்டே வரும், ரிலாக்ஸ் ஆயிட்டே வரும். அவ்வளவுதான். ரொம்ப முடியலைன்னா லைட்டா அசைஞ்சுக்கோங்க, அதை பத்தி தப்பு இல்லை. பட் அது தொடர்ந்து நீங்க பண்ணிட்டு வர வர உங்க உடம்புல இருக்கிற எல்லா செல்களும் சீரமைஞ்சிட்டே வரும். நரம்புகள் எல்லாம் ஓட்டங்கள் சீராயிட்டே வரும். அதனோட விளைவு தான். அதனால அதை பத்தி பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. சரிங்களா? ஒண்ணு. இரண்டாவது, அந்த பயிற்சிகள் பண்றப்ப நம்ம உங்க உடம்பு வந்து ரொம்ப எப்படி நீங்க சொன்ன மாதிரி நல்லா ஜாயிண்ட் ஆகி ஸ்டிஃப் ஆயிடுச்சு. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பண்றங்காட்டி ரிலாக்ஸ் ஆகும். சரிங்களா? அப்ப கையெல்லாம் மேல தூக்க நிறைய பேருக்கு இதுக்கு மேல தூக்க முடியாது. நிறைய பேர் இதெல்லாம் அப்படியே பிடிச்சி நம்ம மேல தூக்கி பழக்கமே இல்லையே. கோயிலுக்கு போய் கும்பிடுறது இல்லை, எதுக்கும் தண்ணி குடமும் தூக்குறது இல்லை, சிமாடு வச்சு எதுவும் தூக்குறதும் இல்லை, அது துணி துவைக்கிற வேலையும் இல்லை, தண்ணி சேர்ந்துற வேலையும் இல்லை, ஒரு வேலையுமே இல்லை. அவ்வளவு. அப்புறம் எல்லாம் பிடிச்சிக்கிச்சு, அங்கங்க ஜாயிண்ட் பிடிச்சிக்கிச்சு. ஃப்ரோசன் சொல்றேன்னா ஜாயிண்ட் கம்மு மாதிரி பிடிச்சிக்கிச்சு. பயிற்சி பண்ண பண்ண லூப்ரிகேஷன் ஆயில் விடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டீங்க, மிஷினுக்கு ஆயில் விடுற மாதிரி. கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடும். தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க, எல்லாம் தெளிவாயிடும். ஒண்ணு இல்லை. ஆனா நான் என்ன பண்றேன்னா இப்போ ஒவ்வொரு வாரமும் அந்த கண் பயிற்சின்னு செய்ய ஆரம்பிக்கலீங்க. கைப்பயிற்சி கால் பயிற்சி மட்டும் தான் இப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதை முடிச்சுட்டு அப்புறம் அடுத்ததுக்கு போலான்னு இருக்கிறேங்க. பரவாயில்லைங்களா? அப்படி பண்ணலாங்களா மெதுவா? அப்படி எல்லாம் போகாதீங்க. இனி நீங்க கண்டினியூவா பண்ணிருங்க. இப்ப மூச்சு பயிற்சியில கையை இப்படி மாத்தி வைக்கிறதுனால எல்லாம் ஒண்ணும் உங்களுக்கு வலியெல்லாம் வராது. கண் பயிற்சியில கையை இப்படி ஆட்டுறதுனாலே உங்களுக்கு ஒன்றும் பெரிய வலி வராது. வஜ்ராசனம் போடுறது மட்டும் கொஞ்சம் சிரமமா இருக்கலாம். அது முடிஞ்சா வஜ்ராசனம் போடுங்க, இல்லாட்டி விட்டுருங்க. மற்றபடி வஜ்ராசனத்துல உட்காந்துக்கிறேங்க, அது ப்ராப்ளம் இல்ல. எனக்கு கொஞ்சம் பயம் வருதுங்க. அப்போ திடீர்னு உடம்புக்குள்ள ஒரு மாற்றம் ஆச்சுன்னா ஒரு பயம் வந்துருது. அப்புறம் இன்னொன்னுங்க ஐயா, எனக்கு காதுல வந்துட்டு லெஃப்ட் சைட் காதுல வந்து இரைச்சல் கேக்குதுங்க பல வருஷமா. அதே போல இந்த காதுல வந்துட்டு எப்படி சொல்றது, டிஸ்சார்ஜ் மாதிரி வந்துட்டு இருக்குதுங்க, சீல் வடிகிற மாதிரி. சீலும் கிடையாது, ஒரு மாதிரி ப்ரௌன் கலரா. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டேன், அவங்களுக்கே தெரியல. இது ஏதாச்சும் ஒரு பஞ்சபூதங்களோட கனெக்ஷன்ல ஏதாச்சும் ஆயிருக்குங்களா, எப்படிங்க சக்கரங்களோட கனெக்ஷனா எப்படின்னு தெரியலீங்க. என்ன கனெக்ஷன் ஆயிருந்தாலும் பரவாயில்ல, விட்டுருங்க. சரிங்களா? இந்த பயிற்சியை ரெகுலரா பண்ணிட்டு நாங்க சொல்ற தியானத்தை நல்லா பண்ணிட்டு வாங்க. இது ஒரு 6 மாசத்துக்குள்ள அரெஸ்ட் ஆயிரும். அரெஸ்ட் ஆகலைன்னா அப்புறம் அதுக்கு வேற சில நுட்பங்கள் இருக்கு, அதை பார்ப்போம். சரி. அடுத்ததாக சசிகலாமா. பிரேமாமா இல்லையா? ஆமாங்க, பிரேமாமா. பிரேமாமா. அடுத்ததாக பிரேமாமா, அதுக்கு அடுத்து பழனி அம்மா. 2 பேருக்கும் அன்மியூட் கொடுத்துருக்கேன். ஆனந்தி அடுத்து. ஆனந்தி. பிரேமாமா. வாழ்க வளமுடன். ஆனந்தி அம்மா பேசுங்க. மகிழ்ச்சி. ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸு, அதனால கொஞ்சம் பேசுறேன், மன்னிச்சுக்கோங்க. ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸு இதுதான் வருது. லெஃப்ட் ஹேண்டு, ரைட் பக்கம் தான் சரியா இல்லை. அங்க இப்ப பண்ணுவாங்க. இப்ப கொஞ்சமா இது தூக்கிடுறேன், இது தூக்கவே முடியல, கொஞ்சமா செய்யறேன். பரவாயில்லையா? பரவாயில்ல. உங்க உடம்பு எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு செய்யுங்க, அவ்வளவுதான். செய்ய செய்ய இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடும். எடுத்தோடனே 100 மார்க் வாங்க முடியாது. இப்ப 10 மார்க் வாங்குறீங்க, நாளைக்கு 11 ஆகும், 12 ஆகும். கண்டிப்பா 1 மாசம் 2 மாசத்துல அது இம்ப்ரூவ் ஆகிடும். அதனால நீங்க எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு செய்யுங்க. ஓகே. எழுதணும், படிக்கணும். நான் பயோடெக்னாலஜி PhD வாங்கியிருக்கிறேன். ஆனா 18 வருஷம் வேலை செஞ்சிருக்கிறேன். இப்ப 0ல நிக்கிறேன். எழுத படிக்க தெரியாது. ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ் இல்ல, அதனால எழுத படிக்க தெரியாது. நான்
யோகா டீச்சர் கிட்ட சொன்னேன், பரவாயில்லன்னு சொன்னாங்க. பரவாயில்லையா? ஓகே ஓகே, நீங்க வர்றதே பெருசு. சரியா? சரி. அதனால நீங்க எழுதுறது படிக்கிறதெல்லாம் தேவையில்லை. அது ஓகே. எதுக்காக சொல்றோம்னா, கொஞ்சம் எழுதுனா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பதியும், ம் கொஞ்சம் படிச்சா இன்னும் கொஞ்சம் பதியுங்கிறதுக்காக சொல்றோம். ம் பட் அதெல்லாம் கட்டாயம் இல்ல. ம். நீங்க ரிலாக்ஸா வந்து பயிற்சி நல்லா பண்ணிட்டு வாங்க. சொல்றத புரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஆமா. மீண்டும் மீண்டும் பயிற்சியை கேளுங்க, தெளிவு பண்ணுங்க. ஆ. சரிங்களா? இனிமேல் ஸ்ட்ரோக் பேஷண்ட்னு சொல்லாதீங்க. சரியா? தேங்க்யூ ஸோ அது மச். ஒண்ணு மட்டும். சரியா? அது தேங்க்யூ ஸோ எல்லாருக்கும் மச். ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு. உங்களுக்கு சில ஆமா பிரச்சனை ஆமா தெரியாம ஆமா. இருக்கும். அதனால நீங்க நார்மல் ஆயிருவீங்க 100%. சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ நிச்சயமா நிச்சயமா மச். ஹரே நிச்சயமா. கிருஷ்ணா. ஹரே நம்பிக்கையோட இருங்க, சிறப்பா பண்ணுங்க. ஓகே. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ராதா கண்ணன் அம்மா, அதுக்கு அடுத்து மல்லிகா அம்மா தயாரா இருங்க. எங்க போயிட்டாங்க ராதா கண்ணன் அம்மா? அவங்களாம் எடுக்கல. ராதா கண்ணன் அம்மா இப்போ அன்மியூட் ஆச்சுங்கய்யா. சரி, அவங்க பிரேமா அம்மா. பழனி ஐயாக்கு பழனி போன் ஐயாக்கு பண்ணுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். நீங்க ஐயா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நான் காலையில அதிகாலையில எழுந்துச்சு நம்ம பயிற்சி ஓரளவு பண்ணுவேன், இல்லைனாலும் இந்த காலைல சமையல் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போனா காலையில சமையல் கொஞ்சம் பண்ண வேண்டியிருக்கும். அது பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்நேரமே பசி வந்துடும், நம்ம யோகா பண்ணணுமேன்னு சொல்லிட்டு ஒரு 6:30 7 மணிக்கு போய் பண்ணிட்டு 8 மணிக்கு அதுக்கு பசி அடங்கிரும். அதுக்கப்புறம் சாப்பிடலாமா என்னங்க, அதுக்கப்புறம் தான் சாப்பிட வைப்பேன். அந்த இது எனக்கு ஒரு டவுட் இருந்துட்டே இருக்குங்கய்யா. இல்லம்மா, ஒண்ணு, முடிஞ்ச வரைக்கும் பெண்கள் வீட்டு வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி பயிற்சியை முடிச்சுக்கோங்க. இப்ப வீட்டு வேலை நீங்க ஒரு 5:30 மணிக்கு தொடங்குறீங்க அப்படின்னா, கொஞ்சம் முன்னாடி எந்திரிச்சு பயிற்சியை முடிச்சுக்கிட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை. இல்ல எல்லாருக்கும் அப்படி அமைய முடியாது. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா, பசிக்கிறப்ப கண்டிப்பா சாப்பாடு போட்டுருங்க. அதுதான் உங்க உடம்போட இயல்பு. பசிக்கிறப்ப அதுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஒரு 8 மணிக்கு பசிக்குதா, சாப்பிட்டீங்களா, அப்புறம் 9 10 11 11க்கு மேல இந்த பயிற்சி பண்ணு. அப்படியா? நான் வந்து ஆமா. ஆக்சுவலா காலைல 4:30க்கு எந்திரிப்பேன். எந்திரிச்சு நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணிட்டு குளிச்சுட்டு, எனக்கு வீடு கொஞ்சம் பெருசு, தூத்தொழிச்சு வர்றதுக்குள்ளே 5:30க்கு தான் விளக்கு ஏத்துவேன். விளக்கு ஏத்தி இந்த பஞ்சபூர்ணாக்கத்தோ இல்ல சுவாச குருத்தானோ ஏதாவது பண்ணுவேன். ஒரு 6 மணிக்கு மேல பையன் வந்து 8 மணி குழந்தை பையன் தான், ஸ்கூலுக்கு போகணும். அப்போ சமையல் அவ கொஞ்சம் வரணும், நான் கூட ஹெல்ப் பண்ணுவேன். 8 மணிக்கு 2 பிள்ளைகளை அனுப்பணுமேனு. அதனால எனக்கு கொஞ்சம் பிந்தும். அதுக்காக தான் எனக்கு. அப்புறம் இன்னொன்னு நீங்க சொன்னீங்க, உங்களோட சுச்சுவேஷன் பாத்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் காலையில எந்திரிச்சோடனே பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஃபுல் டேக்கு உங்க பாடி வந்து எல்லா வேலைக்கும் எனர்ஜெட்டிக்கா இருக்கும். சரி சரி. ஆனா முடிஞ்ச வரைக்கும் காலையில எந்திரிச்சோடனே பண்ணிருங்க. இல்ல முடியல, சூழல் இருக்குது, ஏதாவது வேலை இருக்குது அப்படின்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். பசிச்சதுன்னா சாப்பிடுங்க. பசிக்கிறப்ப சாப்பாட்டை நிறுத்தாதீங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 11 மணிக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 2 3 மணி நேரம் கழிச்சு பயிற்சி பண்ணு. ஐயா ஒரு டவுட், நான் காலைல இந்த கூழ் குடிப்பேன் சத்துமா, அது குடிச்சிட்டு ஒரு 2 மணி நேரம் பேக் விட்டு செய்யலாமா? அப்படி சத்துமா கூழெல்லாம் கூழ் குடிச்சா 1 மணி நேரம் கழிச்சே செய்யலாம். அப்ப சரிங்க ஐயா. நான் அதுக்கு ஒரு ரொட்டீனா எனக்கு உண்டு. அந்த இது காஃபி டீ குடிக்க மாட்டேன். அப்புறம் இன்னொன்னுங்கய்யா, நீங்க மென்னு சாப்பிட சொன்னீங்கல்ல, அப்படி சாப்பிட்டேன். ஒரு எப்போதும் நிப்பாட்டினேன். நான் ஏற்கனவே ஆள் ஒரு 4 அடி தான், கம்மியா தான் இருப்பேன். 45 கிலோ இருந்தேன். இதை மெயின்டைன் பண்ணணும், என் வெயிட் பட்டார்னு 3 கிலோ குறைஞ்சிருச்சு. எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சாச்சு, என்ன மெலிஞ்சிட்டேன்னு. ஆனா நீங்க சொல்ல உடம்பு வந்து எனர்ஜிக்கா இருந்துச்சு, டயர்னஸ் சோர்னஸ் இல்ல. பட்டு ரொம்ப சட்டையில அது அதான் இதுல ரொம்ப கவனம். ஒரு ஏப்பம் வர்றதுல நிறுத்துறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஆமா. பட் உடனடியா அந்த அளவுக்கு போக வேண்டாம். சரிங்களா? ஆனா உடம்பு குறையிறது இது எல்லாமே நல்லதுதான். உடம்புல இருக்கிற கழிவெல்லாம் போயிரும். உடம்பு நல்லா இருக்கும், பிரிஸ்கா இருக்கும், காத்துல பறக்கிற மாதிரி இருக்கும். தேவைக்கு சாப்பிட்டு பசி எடுத்து நீங்க உடம்ப சாப்பிடாம போடக்கூடாது. ஒண்ணு, சரி சரி, அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அது மாதிரி நீங்க கம்மியா சாப்பிடுறப்ப அடுத்த வேலை சீக்கிரம் பசிச்சிருதான்னு பாருங்க. ரொம்ப சீக்கிரமா பசிச்சதுன்னா இன்னும் கொஞ்சம் சாப்பாடு அதிகப்படுத்திக்கோங்க, தப்பில்லை. சாப்பாடு எச்சா சாப்பிடுறது எவ்வளவு தவறோ அதே மாதிரி சாப்பாடு கம்மியா சாப்பிடுறதும் தவறு.
ஆனா எனக்கு நீங்க சொன்ன மாதிரி அப்படி சாப்பிடப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வயிற்றுக்குள்ள ஒரு மாதிரி சூடா ஒரு மாதிரி உணர்வு வரும். அது ம் பசியா இருந்தாலும் ஒரு மாதிரி கபகபான்னு ஒரு மாதிரி சூடா வரும் வயிறு. அப்ப ம் நான் தண்ணி ம் குடிச்சிட்டு பேசாம போயிருவேன். சரி, அது தப்பு வந்து இல்ல. பட் ஆ இப்போ 4 இட்லி ரெகுலரா சாப்பிட்டு இருந்தீங்கன்னா, ஆ இப்போ ஃபர்ஸ்ட் 3.5 இட்லி சாப்பிடுங்க. எடுத்தோடனே ஆ 2, 1 அப்படி போக வேண்டாம். இல்ல 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 அப்படி இல்ல. உதாரணத்துக்கு சொல்றேன். ம் அதனால உணவை ரொம்ப குறைக்கவும் வேண்டாம். அது பத்தாம போச்சுன்னா உடம்பு மெலிஞ்சு போகிறது பிரச்சனை இல்லை. உடம்புல இருக்கிற ம் கழிவெல்லாம் போகும். பட் சரி. சுறுசுறுப்பா இருக்கீங்களா அப்படிங்கிறத பாருங்க. அது இருக்கையா. ஆனா எனர்ஜிக்கா நான் அப்படி இருந்தாலும் எனர்ஜிக்கா நான் ஆக்டிவா வேலை ஏன்னா நான் டெய்லி காலைல 1 ஹவர் நான் முதல்ல உங்க ஜூம்ல இருக்கேன். இடையில அட்டன் ம். பண்ணுவேன். அதனால ரெகுலரா அந்த பயிற்சி எல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒண்ணும் மிஸ் பண்ண மாட்டேன். உடம்பு பகல்ல உங்களுக்கு டயர்ட் ஆகுறது இல்லையா? இல்ல 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 சூப்பர். அப்ப அப்ப நீங்க யார் பேச்சையும் பெருசா எடுக்க வேண்டாம். போறவங்க 4 இல்ல பேர் ஏதோ ஒண்ணு கோத்துட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு நம்ம அப்படியே குண்டா இருந்து நோய்வாய்ப்பட்டு இருந்தா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். சரிங்களா? அதனால அதை பத்தி பெருசா எடுத்துக்க ம். வேண்டாம். பட் நீங்க கொஞ்சம் கவனமாவும் இருக்கணும். ஓகே ஓகே. அதே சமயம் இன்னொன்னுயா நான் வேலைக்கு போவேன். இப்ப சண்டே எல்லாம் காலையில வேலைக்கு போனோம்னு வச்சுக்கோங்க. போயிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு தான் வருவேன். வந்தாலும் நான் உடனே அடுத்தப்ப தூத்து தொளிக்க பூஜை பண்ண அப்படியே போவேன். எனக்கு அப்போ உடம்பு வந்து டயர்னஸ் இருக்காது. ஆனா உடம்பு பட்டு மஞ்சள் எங்க மாமியார் இது என்ன பண்ணிட்டு இருக்க வச்சிருக்கே ஆமா சொல்லிட்டு இருந்தாங்களா. சரிங்கம்மா அப்புறம் சரி இன்னொன்னு வளமுடன். ஏன் தவம் வந்து நம்ம லேட்டா பண்ணதுனால தப்பு இல்லையா. காலையில இந்த பயிற்சியை முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் பின்னாடி தவம் பண்ணிக்கலாமா 12 அம்மா மணிக்கு? பண்ணலாம் சரி. ரொம்ப பண்ணலாம் நன்றி பண்ணலாம். ஐயா. ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. ஐயா நன்றிமா. வாழ்க வளமுடன் ஐயா. ஆ, மன்னிக்க வேண்டும். அடுத்த சொல்லுங்க. வகுப்பு 2 மணிக்கு ஆரம்பிக்கீங்க. மணி ஆயிருச்சு. இப்ப இவ்வளவு நேரம் கழிச்சு சொல்றீங்க. 2:25க்கு. சரி அன்பர்களே, இப்போ கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்படியே பெண்டிங் வைங்க. பழனி ஐயா பேர் மட்டும் சொல்லிட்டோம். அதனால அவர்கிட்ட கேட்டுருவோம். அவரோட கேள்வியோட நிறைவு பண்ணிக்கிறோம். மற்றவங்க மல்லிகாமா, கவிதாமா, மணி மாலா, ராஜேந்திரன், வளர்மதி, அரவிந்தன், துரை அரசன், ஸ்ரீதேவி, ரதி, மோகனப்பிரியா, ருக்மணி தேவி, ருக்மணி தேவி, சரிதா கார்த்திகேயன். அப்புறம் சரிதா கார்த்திகேயன் நம்பர் 1. இவங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, நம்ம அடுத்த சனிக்கிழமை வகுப்பு வருது இல்லையா, அதுல சப்ஜெக்ட் நான் பேசுவேன். பேசி முடிச்சதுக்கு அப்புறம் 1:30லிருந்து 2 வரைக்கும் கொஸ்டின் ஆன்சர் செஷன் வச்சுக்கோ. சரிங்களா? இப்போ பழனி ஐயா மட்டும் கேட்டுருங்க, நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். ஐயா வணக்கம் ஐயா. எங்களுடைய பயிற்சிகளுக்கு வாய்ப்பு கிடைத்ததுக்கு மிக்க நன்றி. கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க ஐயா. ஐயா நீங்க என்னுடைய கேள்வி பதில் எல்லாமே எனக்கு ஆன்சர் சொல்லிட்டீங்க. ஒரே ஒரு கேள்வி ஐயா. காலையில் இருந்தவுடன் பட்சத்தில் ஒரு சொம்பு குடிக்க சொல்லுங்க ஐயா. அதன் பிறகு அந்த பயிற்சி எவ்வளவு நேரம் கழித்து செய்யணும் ஐயா? நம்ம உடற்பயிற்சி செய்யறதுக்கு கேக்குறீங்களா? ஆமாங்க ஐயா. சரிங்கய்யா. தண்ணி ஏதாவது குடிச்சீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் விட்டுருங்க. கொஞ்சமா குடிச்சா ஒரு 10-15 நிமிஷத்துலயே செய்யலாம். பட் ஒரு டம்ளர் ஒரு சொம்பு நல்லா குடிக்கிறீங்கன்னா ஒரு 1/2 hour விட்டுருங்க. அதனாலதான் நான் சொன்னேன், அப்படி தண்ணி குடிச்சிட்டு ஒரு சின்ன வாக் போயிட்டு வந்துட்டு ஒரு குளியல் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு தியானம் இது பண்ணிட்டு பயிற்சி பண்ணலாம். அந்த மாதிரி வச்சுக்கோ. ஓகே. மிக்க நன்றி ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். ஓகே அன்பர்கள் எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்களுக்கு கேள்வி பதில் சொல்ல முடியல, மல்லிகாமால இருந்து எல்லாருக்கும். அடுத்த வகுப்புல உங்களோட கேள்வி பதிலுக்கு விடை சொல்லிடலாம். ஒரு நாள் மட்டும் பொறுத்துக்குங்க. சரி, மிக்க நன்றி. அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். நாம் நிறைவு பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்த வகுப்பு இருக்கிறதுனால நம்ம அடுத்த நிகழ்வுக்கு செல்வோம். அனைவருக்கும் நன்றி. அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த கொஸ்டின் ஆன்சர் செஷனும் உங்களுக்கு யூடியூப்ல வந்துடும். அதனால பின்னாடி யாராவது பார்க்கணும் கேட்கணும்னாலும் நீங்க கேட்டுக்கணும். நன்றிமா. எல்லாரும் நிறைவு பண்ணிக்கலாம். வாழ்க வளமுடன். அம்மா நிறைவு பண்ணிக்குவோம். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். சத்யபிரபா அம்மா நீங்க எண்டு கொடுத்துட்டு மறுபடியும் அவங்க நம்ம இது பண்ணிக்கலாம். சத்யபிரபா அம்மா. சரிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. எண்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்றேங்கம்மா. சரிம்மா. சரி ஓகே.